So, good morning to all the participants. We kindly request all the participants. Getting sound. 1 second. Yes. Good morning again. Today we are going to start the webinar on science subjects for lecturers. Today will be physics. Tomorrow 28th we will be having a chemistry webinar on best practices of various subjects. On 29th we will be having a mathematics webinar. On 30th we will be having botany and zoology webinar. It is being conducted by State Training Center, Puducherry. Now I request our officer on special duty, State Training Center, to give introductory remarks on the webinar. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை புதுச்சேரியின் மூலமாக இயக்குனரின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த வெபினார் ஆரம்பிக்கப்படுகிறது. முதலாவதாக ஒரு அறிமுக உரையாக கிட்டத்தட்ட 40 வருடம் இந்த பிசிக்ஸ் சப்ஜெக்டை எடுத்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை வரவேற்றிருக்கிறோம். அவர்களுடைய அனுபவங்கள் நிச்சயமாக நமக்கு உபயோகமுள்ளதாக இருக்கும். நாம் அனைவரும் ஏற்கனவே சிறந்த வகையில் தான் செஞ்சுன்னு இருக்கோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் மாறுதல் இருக்கும். அவங்களுடைய மெத்தடாலஜி, அவங்க அந்த ஸ்கூலில் இருக்க பசங்களை பொறுத்து, தன்மையை பொறுத்து, அவங்களுக்கு எது தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுன்னு இருக்காங்க. புதுச்சேரியில் பொதுவாக சிறப்பாக செஞ்சுன்னு இருக்காங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த அனுபவமிக்க ஆசிரியர்கள் வந்து எப்படி சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக அவங்களுடைய பெஸ்ட் ப்ராக்டிஸை கூட நம்ம அடாப்ட் பண்ணி இன்னும் மேலும் அதை வளமடைய செய்யலாம். அந்த நோக்கத்தோட இயக்குனர் சிறந்த ஆசிரியர்களையும், அதாவது அதிக அனுபவம் பெற்ற ஆசிரியர்களையும் வரவழைத்து இதன் மூலமாக ஒரு அறிமுக உரை கொடுக்க சொல்லியிருக்காரு. இந்த அறிமுக முறையின் மூலமாக இப்பொழுது வந்து சும்மா வந்து எப்படி பாடம் எடுக்கிறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறாங்க. எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இது தெரியாது கிடையாது. அவங்க காலத்தில் எப்படி அந்த ப்ராக்டிஸ் பண்ணாங்க, எப்படி அவங்க சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்ற வகையில் இப்போ கூப்பிட்ருக்கோம். இப்போ முதலாவதாக ஃபிசிக்ஸ் லெக்சரர் திரு சாமிநாதன் அவர்களை இங்கே வர வைத்திருக்கிறோம். இவரை உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நிச்சயமாக நிறைந்த அனுபவம் பெற்ற ஆசிரியர், கடின உழைப்பாளி, பள்ளி தலைமைகிட்டையும் அதே சமயத்தில் மாணவர்கள்ட்டையும் பேராதரவு பெற்ற ஒரு ஆசிரியர். இந்த மாதிரி ஆசிரியர் நம்மளை வந்து வேண்டி எங்களுடைய ஆசிரியர்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்குறோம். இப்போ அவர் வந்து நிச்சயமாக பாடம் எடுக்க போகிறதில்ல, பயப்படாதீங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கெல்லாம் பாடம் தெரிஞ்சிருக்கும். பாடம் எடுக்க போகல. அவருடைய 40 வருட காலத்தில் எப்படியெல்லாம் அவர் பாடம் எடுத்தார், எப்படியெல்லாம் அவர் வந்து சக்ஸஸ் ஆனார், எந்த வகையில் அவர் கையாண்டார் அப்படின்றத இப்போ உங்களுக்கு தெளிவாக விளக்க வந்திருக்கிறாரு. நிச்சயமாக இந்த அனுபவம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா அதுக்கு 2 வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து அந்த கேள்வியை போஸ்ட் பண்ணிங்கன்னா அவர் 10 to 11 வந்து அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்கள் கொடுப்பாரு. இது மாதிரி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது அறிமுகம் தான். இந்த மாதிரி முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் என்ன ஷேர் பண்ணலாம், ஃபிசிக்ஸ் பாடத்தில் என்ன டிஃபிகல்ட்டாக இருக்குதோ அதை ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்து நாங்கள் வந்து அந்த ஆசிரியர்களை கூப்பிட்டு சிறந்த ஆசிரியர்களை கூப்பிட்டு மறுபடியும் வந்து இந்த கிளாஸ் எடுக்க சொல்லுவோம். இந்த வாட்ஸ்அப் நம்பரை வேணா குறிச்சிங்க. 9894796739.
மீண்டும் சொல்கிறேன், 9894796739. மற்றொரு நம்பர் வந்து 9944956958. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த வாட்ஸ்அப் நம்பரை 9894796739. மற்றொரு நம்பர் வந்து 9944956958. அதனால் இந்த கேள்விகளை நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது உங்களுடைய டிஃபிகல்ட்டியை கொடுத்தீங்கன்னா அவருக்கான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு. அதனால் மிஸ்டர் சாமிநாதன் அவர்களை இயக்குனர் சார்பிலையும் ஸ்டேட் ட்ரைனிங் சென்டர் சார்பிலையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வெபினாரை திரு சாமிநாதன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். உங்களை வந்து பிசிக்ஸ் ஆசிரியர்களை வந்து பார்க்கறது, அதாவது வெபினார் மூலமாக உங்கள்கிட்ட பேசுகிறத வந்து அழைத்ததற்கு மேலே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து எல்லாருமே ஃபிசிக்ஸ்னால் ஒரு கஷ்டமான சப்ஜெக்டு, பசங்க கஷ்டம்னுவாங்க, பப்ளிக்கில் கேட்டாலும் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபிசிக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்ட் இல்லைன்றதை முதல்ல பசங்களுக்கு நம்ம சொல்லணும். எப்போதுமே கிளாஸில் வந்து ஃபிசிக்ஸ் ஈஸி தான், அதை அவங்களுக்கு பதிவு பண்ணிகிட்டே இருக்கும். ஃபிசிக்ஸ் ஈஸி, நீங்கள் வந்து அது கூட படித்து ஃபிசிக்ஸை ஸ்போர்ட்ஸ் மாதிரி எடுத்து நம்ம அது கூட விளையாடணும்னு சொல்லணும் பசங்கள்கிட்ட. எல்லா விதமான பசங்களையும் நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லா விதமான பசங்கள்கிட்ட பேசும்போது முதல்ல ஃபிசிக்ஸ் கஷ்டமான டாபிக் இல்லை, சப்ஜெக்ட் இல்லைன்றதை முதல்ல அவங்களுக்கு சொல்லணும். அடுத்தது, எப்போதுமே என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, கிளாஸுக்கு போகும்போது புக்கில் அடுத்து போய் புக்கை பிரித்து நடத்தாதீங்க. இது ஒரு இங்கிலீஷோ தமிழோ கிடையாது. அப்போ நம்ம ஃபிசிக்ஸ் நடத்துகிறோன்னா நான் நடத்துகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு 6லேருந்து 7 பக்கத்துக்கு நடத்தக்கூடிய அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடணும். நம்மளுக்கு கொடுத்த 45 நிமிஷம் கண்டிப்பாக 6லேருந்து 7 பக்கத்துக்கான அளவுக்கு நம்ம பசங்களுக்கு சொல்லி முடிச்சிடணும். அப்படின்னா நம்ம வந்து தினமும் 6லேருந்து 7 பக்கம்ன்றது ஒரு 10 பக்கத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். தப்போ சில சமயத்தில் சில டாபிக் வந்து ஈஸியாக கூட இருக்கும், சீக்கிரமாக முடிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. அதாவது என்னுடைய கருத்துன்னா, ஒரு 40 நிமிஷமாவது நம்ம பேசிகிட்டே இருக்கணும். 40 நிமிஷம் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கணும் சப்ஜெக்டாக. அப்படி சப்ஜெக்டாக பேசும்போது நம்மளுக்கு சப்போஸ் சீக்கிரம் முடிச்சிடலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், பசங்களுக்கு ரீச் ஆகிருப்போம். அப்போ என்ன நினைப்போம், சரி நம்ம முடிச்சிட்டோம், என்னடா செய்யணும்னு யோசிச்சுக்கூடாது. அப்போ நிறைய செய்யணும். இந்த படிக்கிறதுன்றது வந்து கடைசி வரைக்கும் படிக்கணுங்க. ஒரே ஒரு படிச்சுட்டு போகிறதுலாம் கிடையாது. இப்போ இந்த வாரம் கிளாஸு 4 பீரியட் இருக்குது. திங்கக்கிழமை கிளாஸு 4 பீரியட்னா சண்டே அன்னைக்கு அந்த 4 பீரியடுக்கும் 24, 28, 30 பக்கத்துக்கு என்ன இருக்குது, அது எப்படியெல்லாம் நடத்தலாம், நம்ம படிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் நினைக்கலாம் சப்ஜெக்ட் படிச்சு போய் என்ன நடத்துகிறோன்னு, அப்படி கிடையாது. நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வரும். அதாவது இதில் அப்படி 1 மார்க் கேட்கலாம், உங்களுக்கே தோணும். இது நம்மளா உருவாக்கியது தான். அப்போ அந்த ஐடியாலாம் உங்களுக்கு தோணும், ஓ இப்படிலாம் சொல்லலாம் போல இருக்கு. அப்போ நீங்கள் அதை குறிச்சிக்கிறீங்க, ஒரு பேப்பர்லையோ நம்ம மனசுக்குள்ளேயே குறிச்சிக்கிறீங்க. அடுத்தது நீங்கள் நடத்தும் போதே படிக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம், இந்த பக்கத்தில் இது 2 மார்க் கேள்வி, இது 3 மார்க் கேள்வி, இது 5 மார்க் கேள்வி, 1 மார்க்கில் இந்த கேள்வி இப்படியும் கேட்கலாம், புக் பேக்கை தவிர இப்படியும் கேட்கலாம். இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தான் வரும். சும்மா படிச்சுட்டு போனால் அது கிடையாது. நீங்கள் படிச்சுட்டு போகலாம், நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஒரு வருஷம்லாம் கிடைக்காதுங்க, கஷ்டமாக தான் நான் சொல்லும்போது சும்மா படிக்கணுமான்னு. நீங்கள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் பார்த்துட்டு போவோங்க. நாங்கள் எல்லாருமே எங்களுடைய நோக்கம் தான்,
கிளாஸுக்கு போகிற முன்னாடி ஒரு 5 நிமிஷம் காலையில் ஸ்கூலுக்கு நுழைஞ்சோடனே இன்னைக்கு என்ன நடத்த போகிறோம், இந்த டாபிக் என்ன ஒரு தடவை பார்த்தோம். அப்படியே ஓவராக தான் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது என்னென்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கிளாஸ்க்குள்ளே போகும்போது. அடுத்தது பசங்கிட்ட பேசும்போது நம்ம படித்த ஐடியா வந்து எப்படி வேணால் விளக்கம் கொடுக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியத்தை தான் நடத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாரும். என்னுடைய கருத்து என்னன்னா, தாய்மொழியில் சொல்லும்போது தான் அது அருமையாக ரீச் ஆகும் பசங்கிட்ட. தாய்மொழியில் சொல்லும்போது தான் சில விஷயங்களை நடைமுறை வாழ்க்கைக்கு நம்மளாம் உருவாக்கணும், சில விஷயங்கள்லாம் நம்ம தான் உருவாக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டயாமேக்னட்டிசம், பெராமேக்னட்டிசம், ஃபெரோமேக்னட்டிசம் ஒரு டாபிக் இருக்குது. இது பழைய காலத்துலேருந்து இருக்குது. 11th வந்துச்சு, 12th வந்துச்சு, 11th வந்துச்சு, இப்போ 12th வந்துருக்கு. இந்த டயாமேக்னட்டிசம் ஃபெரோவுக்கு வந்து என்னென்ன நான் சொன்னது எங்கள் பசங்களுக்கு நானாக திடீர்னு எனக்கு உருவாகி சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, ஒரு நாளைக்கு அந்த பசங்களுக்கு ஒரு ½ டே சினிமா கூட்டின்னு போகிறது. காலையில் சினிமாவுக்கு போயிட்டு மதியானம் அவனுக்கு ஃப்ரீ அப்படின்னா குஷியாக வருவான் நம்ம கூட பையன். போய் சினிமா தேட்டரில் உட்கார வச்சுருவோம். அவன் கேட்பான் என்ன சினிமான்னு கேட்பான். பாருங்கடா தெரியும்டான்றோம். பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து பிளாக் அண்ட் ஒயிட்டு படம், ஒரு பீகார் மொழியிலையோ இல்லை ஏதோ தெரியாத ஒரு மொழியில் அந்த படம் வேணாக்கும். நம்ம வேறு வழி இல்லாமல் அதில் கூட்டி போய் உட்கார வச்சுக்குவோம். அவன் வெறுத்து போய் அந்த 2 மணி நேரமாக அதுக்கு வேறு வழியே இல்லை, உட்காந்துருக்கணும். மதியானம் லீவு கிடைக்கிது, அதனால் உட்காந்துருப்பான். அவனுக்கு அந்த படத்தில் என்ன நடந்தது என்னன்னே தெரியாது. அவன் பக்கத்தில் பேசிட்டு இருப்பான். ஸோ அவன் அதை வந்து அக்செப்ட் பண்ணலை. இதான் டயாமேக்னட்டிசம். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வச்சாலும் இட் வில் நாட் அக்வயர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இது என்னுடைய கருத்து. அடுத்து மறுபடியும் அவனை இன்னொரு சினிமா கூட்டி போகிறோம். அந்த சினிமா என்னன்னா ஒரு இங்கிலீஷ் படம். பையன் ஜாலியாக இருப்பான். இங்கிலீஷ் படம்னா இன்னும் ஜாலியாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு விடுவோம். அந்த இங்கிலீஷ் படம் என்னன்னா ஃபுல் ஆஃப் கான்வர்சேஷன். போய் உட்காந்து உடனே பார்த்தீங்கன்னா ஜாலியாக போய் ஆரம்பிப்பான். படம் ஆரம்பிச்சு குஷியாக உட்காந்துருப்பான். பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும். இதில் சில பேர் ஆர்வமாக இருப்பாங்க இங்கிலீஷில். அவன் மட்டும் பார்ப்பான், அந்த இங்கிலீஷ் பேசுறதுலாம் கேட்பான். சில சமயத்தில் அதில் பேசும்போது சில சிரிப்புலாம் வரும். உடனே இவன் சிரிப்பான். இவன் சிரிக்கும்போது கூட ஒரு 4 பேர் என்ன சொல்லுவான், இவன் நம்ம சிரிக்காட்டா அசிங்கமாக போயிடுவான், நம்மளும் சிரிப்போம் அப்படி அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சிரிப்பான். அதாவது இந்த பெராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா எல்லாத்தையும் அக்வயர் பண்ணார். இட் வில் அக்வயர் எ ஃபீபிள் அமௌண்ட். ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் வில் அக்வயர் எ ஃபீபிள் அமௌண்ட். அப்படின்னா அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட அளவு அவனால் அக்வயர் பண்ண முடியுது. அடுத்த சினிமா போகிறோம். அந்த சினிமா வந்து எப்படின்னா இது வரைக்கும் திரையிலே வராத படம். அவனுடைய பிடிச்சமான ஹீரோ, அவர் ரொம்ப பிடிச்ச ஹீரோ. நான் போய் உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த ஹீரோ எடுத்தோன்னே அந்த டைட்டில் பார்த்தானோ இல்லையோ அதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் அந்த படத்தோடு ஒன்றி இருப்பான். அவர் என்ன ட்ரெஸ் போட்டார், என்ன பாட்டு பாடினார், அப்படியே மனப்படமாகிடும். பெராமேக்னட்டிசம் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் பவர்ஃபுல்லாக இருக்கும். பழைய படத்து மாமா இருந்தால் கூட அவன் குஷியாக பார்ப்பாங்க படத்தை. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய அனுபவங்கள். நம்ம பேசும்போது இப்படிலாம் சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம்லி ஓரியன்டட் இன் டிஃபரெண்ட் டைரக்ஷன், ஓரியன்டட் இன் ஏ பர்டிகுலர் டைரக்ஷன் அப்படிலாம் இருக்கு. அது என்ன ரேண்டம்லி ஓரியன்டட் அப்படின்னா, நம்ம ஒரு சினிமாவுக்கு போகிறோம், செட்டாக போவோம், 4-5 பேராக போவோம். இப்படி தான் பசங்கிட்ட பேசணும், நடைமுறை வாழ்க்கையில் தான் பேசணும். நம்ம அப்படியே பயங்கரமாக அப்படியே அப்ஸ்ட்ராக்டாக பேசியிருந்தா அவனுக்கு புரியாது. அவனை கொண்டு வாங்க நம்ம லைனுக்கு. அப்போ போனீங்கன்னா 4-5 பசங்களாம் போவாங்க, செட்டாக போவாங்க, எல்லாம் அரட்டை அடிச்சிருப்பான். படத்துக்கு போகிற முன்னாடி தியேட்டரில் படம் ஆரம்பிக்கிற எல்லாம் அரட்டை அடிப்பான். தியேட்டரில் படம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லா படத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஓரியன்டட் இந்த பர்டிகுலர் டைரக்ஷன் எல்லாரும் படம் பார்ப்பான். இப்போ அரட்டை அடிக்க மாட்டாங்க. ஸோ ரேண்டம்லி ஓரியன்டட். ஸோ இதை மாதிரி பல விஷயங்கள் நம்மளுடைய அனுபவங்கள். இதெல்லாம் வந்து இதில் படித்து பார்த்தோம் இல்லை, நம்மளாம் யோசிச்சு இப்படி சொன்னால் நல்லா இருக்குமா, இப்படி சொன்னால் நல்லா இருக்குமா, இதை போல் பல கருத்துக்கள் 4-5 பேர். அதாவது உங்களுக்கெல்லாம் முதல் இன்ட்ராக்ஷன் இருக்கும் ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் கூட. நீங்கள் உங்களுக்குள்ள பேசிக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போலாம் எல்லாம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்துடுச்சு. நீங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்கிற 2 மார்க்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்னென்ன 2 மார்க்ஸ் இதில் கேட்கலாம், இது வரைக்கும் கேட்காத 2 மார்க்ஸ் என்னென்ன கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் வச்சுக்கிட்டு பசங்கள்கிட்ட நடத்தலாம். இதில் வீக் ஸ்டூடெண்ட்ஸு, நல்லா படிக்கிற பள்ளிக்கூடம், சுமாரான படிக்கிற பள்ளிக்கூடம்லாம் கிடையாதுங்க. நான் 78 வேலைக்கு வரும்போது சினிமா தான் பசங்களுடைய வாழ்க்கை.
சினிமாவில் எப்படி இருந்தோ அதே போல தான் வாழ்க்கை ஓட்டினான் 78. அப்படியே காலம் கிடக்கும்போது மொபைல் வந்தது, ஆர்டினரி மொபைல். அதில் மெமரி கார்டு போட்டு அவன் பார்க்க ஆரம்பித்தான். அந்த மெமரி கார்டெலாம் நாங்கள் பிடிங்கி வச்சுப்போம். இப்போ ஸ்மார்ட் ஃபோன். ஸோ பசங்க தாங்க. நம்ம தான் பசங்களை நம்ம வழி கொண்டு வரணும். பசங்க அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்துடுச்சு பையன் கெட்டு போயிட்டான்னு எங்கள் காலத்துலேயும் கெட்டு போன பசங்களாம் இருக்காங்க. பசங்க கெட்டு போயிருக்காங்க. பொண்ணுங்களும் வீட்டுக்கு தெரியாமல் ஃபோன் எடுத்து பேசின பொண்ணுங்களும் இருக்குது. அதை பிடிச்சி பேரண்ட்டை கொடுத்த வேலையெல்லாம் இருக்குது. ஸோ என்றைக்குமே பசங்க தான். அந்நிய பையன் இன்னி பண்ண ஒன்று தான். பம்படி நம்ம போகிற முறையில் தான் அவங்கள திருத்தலாம். எப்போதுமே வச்சுங்க, நம்ம வகுப்பறையில் சப்ஜெக்டை மட்டும்தான் பேசணுங்க. சில பேர் என்ன செய்வாங்க, பொதுவாக டைமை ஓட்டுவாங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. நம்ம எவ்வளோக்கு சப்ஜெக்ட் பேசுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேலே பையனுக்கு மரியாதை வரும். கண்டிப்பாக வரும். முதல்ல வெறுப்பு வரும். வருஷம் போயிடுவான், வெறுத்த பையன் போயிடுவான். 11th பையன்கிட்ட அதே பேச ஆரம்பிச்சுன்னா வெறுப்பான். 12th வரும்போது கொஞ்சம் சரி வேற வழி இல்லை, இருந்தாலும் இப்படி தான் பேசிட்டு இருப்பாரு, நம்ம கிட்ட வந்துடுவோம், வேற வழி இல்லாமல். அதனால சப்ஜெக்ட் பேசுங்க. கூட அதோட என்ன செய்றீங்க, சப்ஜெக்ட் பேசும்போது அவங்களுக்கு தேவையான சில வாழ்க்கை விஷயங்கள், சாதாரண இதெல்லாம் செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் கண்டிப்பாக சொல்லணுங்க. நம்ம சொல்றதாங்க பையனுக்கு போய் சேரும். டூஸ் அண்ட் டூ நாட்ஸ். நம்ம என்ன செய்யறோமோ அந்த மேனரிசம் பையனுக்கு பதிஞ்சிரும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 88 நான் எடுத்த வகுப்பு பசங்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ஆனர் பண்ணாங்க. அவனுங்க அப்போ எங்களை சொல்கிறாங்க, நீங்கள் இந்த கலர் சட்டை போட்டு வருவீங்க, நீங்கள் இப்படி தான் சார் இருப்பீங்க, உங்கள் ட்ரெஸ் இப்படி தான் இருக்கும், நீங்கள் இப்படி தான் பேண்ட் ஷர்ட் போட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த ஞாபகம் வச்சுருக்காங்க மேனேஜர். ஸோ நம்ம வகுப்பறையில் போயிட்டால் நம்ம சொல்கிறதான் பசங்களுக்கு. அடுத்தது நீங்கள் நினைக்கலாம், எல்லா டியூஷன் படிக்கிறாங்க, எதுக்கு நம்ம கஷ்டப்படணுமான்னு. கண்டிப்பாக நினைக்கிறேன். தயவுசெய்து நம்ம கிட்ட ஒரு குழந்தையாவது, ஒரு பையனாவது, ஒரு பொண்ணாவது படிக்காம, டியூஷன் படிக்காம நம்மளை நம்பி இருக்கிற பசங்க இருக்காங்க. இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். திருவள்ளுவர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டியூஷன் போவாங்க. ஆனால் ஒரு வகுப்புலையும் பார்த்தீங்கன்னா 10-15 பேர் டியூஷனே போக மாட்டாங்க, ஸ்கூலை மட்டும்தான் நம்பி இருப்பாங்க. ஸோ நம்மளை நம்பி நிறைய பசங்க இருக்காங்க. நீங்கள் யாருலாம் தெரியாதுங்க உங்களுக்கு. நீங்கள் நடத்தி முடிச்சு ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த பசங்க நம்மளை நம்பி இருந்தாலும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுடைய அனுபவங்கள். அதனால் என்றைக்குமே நம்ம டியூஷன் போகிற பசங்களுக்காக தான் நான் நடத்துகிறோம், இல்லை நம்ம பசங்க நம்மளுக்காக வராங்க. எனக்கு ஒரு ஹெட்மாஸ்டர் ஒரு அழகான ஒரு கருத்து சொன்னார். சார், வி ஆர் பெய்டு பை த பப்ளிக். அதனால் நம்ம பப்ளிக் இந்த பசங்களுக்கு உழைக்கணும் சார், என்றைக்குமே பசங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு. அதனால் என்றைக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட், அடுத்தது நீங்கள் சப்ஜெக்டும் போது நிறையா இப்போ உங்களுக்கு வசதிகள் இருக்குது, நிறையா பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு உங்களுக்கு ரிலேட்டடாக இந்த டாபிக் விஷயமா என்னென்னலாம் தெரியுமோ அந்த 45 நிமிஷத்தில் பாடம் நடத்துறதோடு சேர்த்து செல்லணும். ஒரு முறையும் படிச்சுட்டு தான் எடுக்கணுங்க. படிக்காமல் சும்மா போய் கிளாஸில் நிற்காதீங்க. நின்னீங்கன்னா நிச்சயமாக பசங்களை நீங்கள் ரீச் பண்ண முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ பேஜ் வைஸாக இந்த 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்லாம் சொல்ல பசங்களை நோட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பாடம் நடத்த சைமல்டேனியஸாக இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின், இதெல்லாம் 3 மார்க் கொஸ்டின், இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின் அதுலேயே புக்லேயே நோட் பண்ண சொல்லுங்கள். அடுத்தது கைடுக்கு நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம டீச்சர், நம்ம தான் நம்மளோட விஷயங்களை தான் பசங்கிட்ட சொல்கிறோம். கைடுன்றது யாரு? நம்மள மாரி ஒரு டீச்சர் உருவாக்கினது தான் ஒரு புக்கு தானது. அவருடைய அறிவை தானே அதில் கொடுத்துருக்காரு. நம்ம அதை தவிர வேற ஏதோ விஷயங்கள்லாம் தெரியுமே. அப்போ என்ன செய்யணும், நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் பசங்களுக்கு சொல்லணும். சொல்லிட்டேன் பசங்கிட்ட, கைடு வாங்குறது வேஸ்ட்டு, அதுக்கு மேலே புக்கில் நான் சொல்கிறதெல்லாம் எழுதுவா, இதெல்லாம் பேஜ் வைஸாக என்னென்ன கேள்விகள் எப்படிலாம் இருக்கும் கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருக்கணுங்க. ஒரு பாடத்தை அது ஒரு நாள் பாடம் முடிக்கிறீங்கன்னா அது பேரலாக எல்லாம் செஞ்சுட்டே வரணும். அடுத்தது நம்ம நடந்த டவுன் முடியல, இவாலுவேஷன்றது மிகப்பெரிய விஷயம். நம்ம பிஎட்டில் படிச்சிருக்கோம், இவாலுவேஷன் இல்லாத ஒரு டீச்சிங்கே வேஸ்ட். கண்டிப்பாக டெஸ்ட் வைக்கணும், திருத்தணுங்க. டெஸ்ட் வச்சு திருத்தணுன்றது நம்ம எல்லாருமே சோம்பேறித்தனமாக நினைக்கிறோம். நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் டெஸ்ட் வச்சு மறுநாள் கொண்டு போய் அந்த பேப்பரை கொடுத்து பாருங்கள். அந்த பசங்களுடைய முகத்தில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அவார்டே தேவையில்லைங்க. நேஷ்னல் அவார்டு, ஸ்டேட் அவார்டெலாம் தேவையில்லை. அந்த பசங்களுடைய மகிழ்ச்சி தான் உங்களுக்கு அவார்டு. நீங்கள் ரெகுலராக பேப்பரை திருத்தி அடுத்த நாளே நீங்கள் கொடுக்கும்போது பசங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் மறுநாள் பேப்பர் எடுத்துக்கலன்னா பசங்க மூஞ்சியே சோர்ந்து போய்டும், என்ன அதுக்கு நீ கொடுக்கலேன்னு. அது நம்மளுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உட்காந்து திருத்தி கொடுங்க. அப்படி டெஸ்ட் வைக்கிறீங்கன்னா முடிவு பண்ணிங்க,
ஒரு சின்னதாக நம்ம நடத்துவோம், ஒரு சின்ன போர்ஷனா. அதாவது ஒரு 10 பக்கத்துக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம். பசங்களை அப்படிதான் நம்ம உருவாக்கணும். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட்டு, செகண்ட் யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட்னா படிக்க மாட்டான். ஒரு 10 பக்கம், ஒரு 5 பக்கம். இல்லையா நம்ம பையன் ரொம்ப மோசமாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஒரு 5 மார்க் கேள்வி படிக்க சொல்லி எழுத சொல்லுங்க, கொடுத்துருங்க. இந்த 5 மார்க்கை படிச்சுட்டு வந்து நாளைக்கு எழுது, இந்த 3 மார்க் 2 எழுதிட்டு வா, இந்த 2 மார்க் நாளைக்கு எழுதி காட்டு இப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் சந்தோஷமா வந்து எழுதுவான். முதல் நாள் எழுத மாட்டான், 2வது நாள் எழுத மாட்டான், 3 அவனை எழுத வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இதுதான் நம்மளுடைய தொழிலுங்க. நீங்க பையன் படிக்கலன்றது நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. பசங்களை அவனுக்கு தேவையான அளவுக்கு படிக்க வைங்க. நல்லா படிக்கிற பசங்க நல்லா எழுதிட்டோம். சுமாராக படிக்கிற பசங்களை பாஸ் பண்ணணும் அப்படின்னா 2 மார்க்கில் 3 மார்க்கில் என்ன வேணும் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வச்சு, அதுதான் சொல்கிறேன், பேஜ் வைஸாக 2 மார்க்கு 3 மார்க்லாம் குறிக்க சொல்கிறேன். குறிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சொல்லிடலாம், முதல் 2 பக்கத்தில் 2 மார்க்லாம் எழுதி காட்டு, முடிஞ்சு போச்சு. எழுதின உடனே நீங்கள் திருத்தி இது தப்பாக எழுதிருக்க, நான் அடுத்த தடவை சரியாக எழுது, இதை போல எழுதி சொல்லுங்க. அடுத்தது பசங்கிட்ட அப்பப்போ சொல்லிட்டே இருங்க. படிக்கிறது மனப்பாடம் பண்ணுறது ஃபிசிக்ஸ் கிடையாது, நிறைய எழுதி பார்க்கணுங்க. வெறும் படிக்கிறதுக்கு இது செய்யுள் மனப்பாட பகுதி கிடையாது, நிறைய எழுதி பார்க்கணும். ரிட்டன் ப்ராக்டிஸ் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஈவன் டெஃபனிஷனை கூடயும் ரிட்டன் ப்ராக்டிஸ் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சின்னதாக ஒரு வேர்டு விட்டு நாட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு இருக்கும். த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்டெடி கரண்ட். இந்த ஸ்டெடி கரண்ட் இல்லைன்னா மார்க் குறைச்சிருவாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் தான் நம்ம சொல்லணும், இதெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணணும். அதனால தான் புக்கை படிக்க சொல்லுவோம். ஆனால் பேப்பர் திருத்துறவங்க முக்கால்வாசி பேர் அது புக்கில் இருக்கிற மாதிரி தான் ஆன்சர் பார்ப்பாங்க, இங்கிலீஷ் பார்க்க மாட்டாங்க. புக்கில் என்ன இருக்கோ அதை பார்ப்பாங்க. நம்ம சில சமயத்தில் ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸாக போட்டு எழுதிருப்போம், ரைட்டாக இருக்கும் ஆன்சர், ஆனால் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் இந்த டெஃபினிஷன்ஸு, ரூல்ஸு, அப்ளிகேஷன்ஸு எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே புக்கில் இருக்கிற மாதிரி ஆஸ் இட் இஸ் மனப்பாடம் பண்ண சொல்லுங்கள். அப்போ அவங்க மனப்பாடம் பண்ண வச்சது எழுத வைங்க. எந்த அளவுக்கு பையன் எழுத வைக்கிறீங்களோ அவங்கள அப்பப்போ நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும். அவங்ககிட்ட ஒர்க் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு. இப்போ நான் பேசும்போது இவர் பேசிட்டாரு, இவர் முடிச்சுட்டு போயிட்டாருவாங்க. நான் ஆரம்பத்திலே செஞ்ச வேலைங்க இதெல்லாம். ஆரம்ப காலத்தில் இதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு நான் ஒரு ஸ்கூல் அசிஸ்டன்ட் கிரேட், இப்போ நீங்கள் டிஜிடின்னு சொல்கிறீங்களா, அந்த போஸ்ட்டில் தான் நான் வரேன். வரும்போது பாகூர் ஆக்சிடென்ட் ஸ்கூலில் எனக்கு 25 வயசு, என்கிட்ட படிக்கிற பையனுக்கு 25 வயசு. அவன் என்னோட ஜம்முன்னு இருக்கான், தாடி கிடிலாம் வச்சு, எனக்கு தாடியும் கிடையாது, மீசையும் கிடையாது. யோசிச்சு பாருங்க என்ன செய்யறது. பையன் என்னோட பெரியவனா இருக்கான், கிராமத்து பசங்க. அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் செட்டு 12th அதாவது 10th 11th பாஸ் பண்ணிட்டு சும்மா இருக்கிற பசங்கள்லாம் இழுத்து போட்டாங்க, +1 +2ன்னு. ஸோ நம்ம எல்லாம் அந்த மாதிரி பசங்களை எப்படி உருவாக்குறது, நம்ம பேசுகிறத மட்டும் எப்படி பேசுறது, பாடத்தில் தான் பேச முடியும். பசங்களை பேசுறதுனா பாடத்தில் தான். கதை பேசுனீங்கன்னா ஜாலியாக கேட்பான் பையன். நீங்கள் ஊர் கதை உலகத்து கதையெல்லாம் பேசினா கேட்பான். ஆனால் உங்களுக்கான மரியாதை அவன்கிட்ட இருக்காது. எப்பயும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வாதியை பார்த்தாலே கடுக்கடுன்னு இருக்காருவாங்க. ஏன்னா நம்ம சப்ஜெக்டே அப்படிதாங்க. சப்ஜெக்ட் அப்படிதான். நம்ம அப்ட்ராக்டாக இருக்கிற சப்ஜெக்டை கான்கிரீட்டாக கொண்டு பசங்க புரிகிற மாதிரி சொல்லணும். அப்போ நம்மளுடைய அனுபவங்கள் என்னவோ அதெல்லாம் சொல்லணும். இப்போ ஒரு வாளியில் தண்ணி நிறையா இருக்குது, அந்த தண்ணியை கையை வச்சு பொதுவாக கேட்கணும். அந்த தண்ணி நிறையா இருந்தால் என்ன செய்வீங்க, கையை வச்சு கையில் உள்ள கையை விட்டு ஆட்டிகிட்டு இருப்போம் அப்படின்னு. சரி, அப்படி ஆடும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க, யாரோ தடுக்கிற மாதிரி இருக்கும் கை உள்ள, அதான் இன்டர்னல் ஃப்ரிக்ஷனு, விஸ்காசிட்டி. ஸோ ஒரு ஐடியா கொடுக்குறோம். அதனால் நான் எல்லாமே நம்ம ஏதாவது பழகி பேசி பார்த்து கண்ணால் பார்க்குறீங்க, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். கடற்கரையில் தண்ணியில் நடந்து போகிறது ஜாலியாக இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் நடக்க முடியாது தண்ணியில், ஏன்னா காலை வலிக்கும். ஏன் காலை வலிக்குது, நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன், வாட்டர் ஃப்ரிக்ஷன் நடக்க விடாமல் தடுக்குது, கால் வலிக்குது, நீர் நடக்கிறோம். அதுமாரி ரோட்டில் நடக்கிறோம், மணலில் நடக்கிறோம், எது கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம பார்த்து பழகின விஷயங்கள். இதை தான் நீங்கள் கேட்கணும் பசங்கிட்ட. இப்படி தான் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களோட தான் அவங்க ஃபிசிக்ஸ் கொண்டு போகணும், வேறு வழியில். ஃபிசிக்ஸ்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமான சப்ஜெக்ட் பையன் நினைக்கிறான், இல்லைடா இது சுலபமான சப்ஜெக்ட் தான், இதையும் படிக்கலாம். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ரீச் ஆகலாம் பசங்கிட்ட போய். இப்போது நான் கிளாஸ் எடுக்கும்போது படிச்சுட்டு வந்தேன், கிளாஸ் எடுக்கிறேன். நான் எனக்கு ஏன் கூப்பிட்றாங்க, ஏதாவது கிளாஸ் எடுக்க கூப்பிட்டாங்க, நான் உட்காந்து படிக்கிறேன். இப்போ படிச்சு தான் போனால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். சப்ஜெக்ட் தெரியுங்க, வேறு விஷயம். ஆனால் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், பசங்கிட்ட எப்படி ரீச் பண்ணுறது,
பசங்க எப்படிப்பட்ட பசங்க, அவங்ககிட்ட எப்படி போய் பேசுறது, அவங்ககிட்ட எப்படி சொல்றது. அப்போ நம்மளுடைய அனுபவங்களை சொல்லணும்னா நம்ம படித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அதில் இருக்கிற கருத்துக்களை நம்மளுக்கு எப்படி தோணுதோ அதை பேசி பசங்களுக்கு ரீச் பண்ண வைக்கணும். ஸோ பாடம் நடத்துறதுன்றது நம்மளுடைய மெத்தட் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் பசங்க புரியணும். சும்மா இங்கிலீஷில் நான் இங்கிலீஷ் மீடியம் தான், நான் தமிழில் நடத்த மாட்டேன்னா வேஸ்ட்டுங்க. ஆனால் மதர் டங்கில் சொல்லாத ஒரு விஷயம் பையன் போய் ரீச் ஆகும். இது என்னுடைய கருத்து, நான் என்னோட அனுபவத்தில் சொன்னேன். நீங்கள் என்னதான் இங்கிலீஷ்லேயே ஒரு 40 நிமிஷம் பேசிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இதுதான்டா சொன்னான்னு சொன்னாங்கன்னா அந்த முகத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு, அடடா இவ்வளோ நேரம் சொன்ன இதுதானா அப்படின்னு. அதனால் சில பேர் நான் இப்போ இங்கிலீஷில் மீடியத்தில் போய் தமிழில் பேசினா அசிங்கம் கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மதர் டங்கில் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு பசங்களுக்கு நல்லதாக புரியும். நிறைய டெஸ்ட் வைக்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ அடுத்த இந்த வருஷம் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் டிலே ஆக போகுது. எப்போவுமே ஜூனில் ஸ்கூல் ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்களேன், முதல்ல ஐடியா வச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வால்யூமில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஃபேஸ், இன்ட்ரோடக்ஷனு, பின்னாடி சம்மரிலாம் தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வால்யூமில் ஒரு 200 பக்கத்துக்கு இருந்தால் அதிகம். பை 7 அப்படின்னாக்க ஏறக்குறைய 30 கிளாஸ் வரும், 30 பீரியட். இதெல்லாம் தான் நம்ம நாங்களாம் இதெல்லாம் செஞ்சோம். எத்தனை பீரியட்லாம் முடிக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம், ஓடிட்டோமான்னு. ஓடலை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 7 பக்கத்துக்கு 4 பக்கம் தான் நடத்திருப்பேன். ஆனால் அடுத்த நாளில் அந்த அடுத்த 7 பக்கத்தில் ஒன்றுமே இருக்காது. அப்போ இந்த 4 பக்கத்தில் ஈடு கட்டிடுவேன். ஒரு நாள் முன்ன பண்ண வரும். அப்போ 30 பீரியட் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன்னா 30 40 பீரியட் கூட வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு 4 பீரியட், 10 வாரத்துக்கு 40 பீரியட். நம்மளுடைய முக்கியமாக ஃபர்ஸ்ட் டேர்ம்ன்றது ஒரு அருமையான டேர்ம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஒரு 15. அப்போ செப்டம்பர் 15 ஏறக்குறைய 3.5 மாதம் டைம் இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க, 3.5 மாதத்தில் எத்தனை பீரியட்ஸ் இருக்கு. ஏறக்குறைய லீவ் கம்மி. ஜூன், ஜூலை ஃபுல்லாக இருக்கு கிளாஸ், ஸ்கூல். ஆகஸ்ட்டில் 15, 16 தான் லீவ் இருக்கும், ரேர் ஹாலிடேஸ். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ன்றது மேக்ஸிமம் ஒரு 10 வாரம் இருக்கு, 10 வீக்ஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த 10 வாரத்தில் 10 நாள் 40 பீரியட் ஃபர்ஸ்ட் வாரம் முடிச்சாச்சு. இது வந்து எடுத்தோடனே அடுத்த வருஷமும் உங்களால் சாத்தியப்படாது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஆரம்பிப்பீங்க. பட் ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெல் வெர்ஸ்டு. ஜூலை, ஆகஸ்ட்டுக்குள்ளே யூ கேன் கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் வால்யூம். அடுத்தது செப்டம்பர் இருக்குல்ல, அதில் செகண்ட் வால்யூமில் ஒரு பாடத்தை முடிச்சிருங்க, சேஃப் ஆகிடுங்க. ஸோ அக்டோபர், நவம்பர் மழை வரும், லீவ் விடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. எப்போதுமே ஒரு பீரியடில் 7 பேஜஸ், 7 பக்கம், 6லேருந்து 7 பக்கம் ரீச் ஆகணும் பையனுக்கு. நீங்கள் படித்து நடத்தி பாருங்க. முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். பழக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக பசங்கிட்ட பேச முடியும். அடுத்தது நான் மறுபடியும் சொல்கிறேன், கிளாஸ் உள்ள நுழைஞ்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அனாவசிய பேச்சை அவாய்ட் பண்ணுங்க. பாடம் தான் ஃபிசிக்ஸ். ஏன்னா நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் 2 வால்யூம் ஹெவியாக இருக்குது. ஸோ அங்கே போய் கதை பேச டைம் கிடையாது. கடன் போனதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா போயிட்டே இருக்கு. ஒரு 40 மினிட்ஸ் முடியும் போது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் அனுபவங்கள் என்னென்ன இப்போ ஃபீல் பண்ணீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். அதை தவிர உங்களுக்கு நான் சொன்னது என்னென்னா பேஜஸ் கரெக்ட் கொஸ்டின் பேஜ் வைஸாக 2 மார்க் 3 மார்க் முடிச்சிருங்க. இதுக்கு நடுவில் எப்போயாவது லஞ்ச் ஹவரில் ஒரு டெஸ்ட் வைங்க. ஸ்கூலில் வந்து மிட் டேர்ம் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க, அதை விட்டுருங்க. நீங்கள் முடிவு பண்ணிங்க இந்த டெஸ்ட் நம்ம நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக ஒரு டெஸ்ட் வைங்க. நல்லா நம்ம வச்சிங்க. டெஸ்ட் வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் பேப்பர் பசங்களை போய் சேரணும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்க, நான் இந்த டெஸ்ட் வச்சேன், இவ்வளோ யூனிட் வச்சேன், இந்த போர்ஷன் வச்சேன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிங்க. பசங்களுக்கு மறுநாள் போய் ரீச் ஆகிடும். ரீச் ஆகணுன்னா பசங்களுக்கு அந்த பேப்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி நல்லா இருக்கும். இதை நீங்கள் ஒரு 2 வாரம் 3 வாரம் கஷ்டப்படுங்க. 4வது வாரம் உங்களுக்கே திருத்தது ஒரு ஆசை வரும். பேப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், ஆன்சர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் பசங்க வந்து புவர் பாய்ஸு சரியாக படிக்க மாட்டான்னு. அதெல்லாம் நினைக்காதீங்க. சரியாக படிக்காத பசங்க தான் சொல்லிட்டேனே. ஒரு 5 2 மார்க்ஸ் படிக்க சொல்லுங்கள், 7 சொல்லுங்கள். ஒரு 5 3 மார்க்ஸ், 2 5 மார்க்ஸ் இப்படி கொடுங்க. அதாவது பசங்க நல்லா படிக்கல அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. பசங்க படிக்க தான் செய்வாங்க. நம்ம தான் கொண்டு வரணும் நம்ம வழிக்கு. அப்போ நம்மளுடைய முயற்சி தான் அவங்கள நல்லபடியாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் எப்போதுமே ஈஸியான சப்ஜெக்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமான சப்ஜெக்ட் கிடையாது. பசங்கிட்ட சொல்லுங்கள். எல்லாரும் பப்ளிக் கூட ஃபிசிக்ஸ்னால் கஷ்டம் நாங்கள் ஒரு கஷ்டம் கிடையாது.
ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டேர்மில் எவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ணுறீங்களோ செகண்ட் டேர்ம் உங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும், டைம் கிடைக்கும். இப்போ ப்ராக்டிக்கல் பாருங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ராக்டிகல் செய்யணும், ப்ராக்டிகல் செய்யணும். தயவுசெய்து அப்படிலாம் நினைக்காதீங்க. நாங்கள் செஞ்சதை சொல்கிறேன், என்ன செஞ்சேன்னு சொல்கிறேன் பாருங்க. கம்பல்சரியாக பசங்கக்கிட்ட அப்சர்வேஷன் நோட்டை வாங்க எடுத்து எல்லா ப்ராக்டிகலையும் எழுத சொல்லுங்க. புக்கில் ப்ராக்டிகல்ஸ் இருக்குது, கிவன் டு எல்லா ப்ராக்டிகல்ஸும் அப்சர்வேஷன் நோட்டில் எழுத சொல்லுங்க. அப்போ அவன் வந்து ஃபில்அப் த பிளாங்க்ஸ் தான், டேப்லர் காலத்தை மட்டும் தான் ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் த பிளாங்க்ஸ் தான். அப்போ அதை ஃபில்அப் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு வந்து, சரியா? அப்போ என்ன செய்றீங்க, எல்லா அப்சர்வேஷனும் எழுத சொல்லுங்க. அது ஒரு ஒர்க்கை ஒன்று ஸ்கூல் திறக்கும் போதே சொல்லுங்க. நீங்கள் நினைக்கலாம், சார் வந்து புக்கு கொடுக்கலையே சார்னு. நம்மக்கிட்ட பழைய புக்கு இருக்குல்ல, அதில் ஒரு 4-5 ஜெராக்ஸ் எடுங்க, பசங்களுக்குள்ள ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்சர்வேஷன் நோட் ரெடி ஆகிடும். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வீக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய அப்பாரட்டஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த வாரம் என்ன ப்ராக்டிகல் நடத்தணுமோ அதை ரெடி பண்ணிக்கணும். நடுவில் இன்னொன்னே சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராக்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே மீட்டர் பிரிட்ஜு, பொட்டன்ஷியோமீட்டர், டிஜி, ஸ்பெக்ட்ராமீட்டர், கிரேட்டிங், 5 ப்ராக்டிகல் ஃபஸ்ட்டு வந்துடுது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மீட்டர் பிரிட்ஜ் எப்போ செய்ய போகிறீங்க, ஜூன் 2nd வீக் செஞ்சுருங்க. அந்த மீட்டர் பிரிட்ஜ் 2nd வீக் செல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த அப்பாரட்டஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்க, ரீடிங் எடுக்கிறதெல்லாம் சொல்லி தந்துடுறீங்க. அப்போவே என்ன சொல்லிடுங்க, இது பி, இது கியூ, இது ஆர், இது எஸ், இதை ஞாபகம் வச்சுங்க அப்படி சொல்லுங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக செய்ய வச்சுட்டீங்க. ப்ராக்டிக்கல் அப்பாரட்டஸ் சொல்லி கொடுத்துட்டீங்க, ரீடிங் எடுத்தாச்சு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. 2வது பாடத்தில் நீங்கள் மீட்டர் பிரிட்ஜ் நடத்த வேண்டாம். மீட்டர் பிரிட்ஜ் என்ன செய்ய போறீங்க, டிஸ்டன்ஸ் நெட்வொர்க் முடிச்சுட்டு டைரெக்டாக டெரிவேஷன் பார்த்து சொல்லிட்டு பசங்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா பசங்க புரிஞ்சுப்பாங்க, ப்ராக்டிக்கல் செஞ்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ சரி இது முடிச்சாச்சு. இப்போ பொட்டன்ஷியோமீட்டர் பாரு. பொட்டன்ஷியோமீட்டர் பார்த்தீங்கன்னா இதே தான். பொட்டன்ஷியோமீட்டரோட மெயின் என்ன, பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். EMF is directly proportional to balancing line. இது நம்ம அப்புறம் தான் சொல்லி தரப்போம். ஆனால் பசங்கிட்ட அந்த அப்பாரட்டஸ் சொல்லும்போது அப்பாரட்டஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, கனெக்ஷன் கொடுத்து ரீடிங் எடுத்தாச்சு, கம்பேரிசன் ஆஃப் EMF. ஸோ செகண்ட் லெசன் தியரியை நடத்துறதுக்குள்ள ப்ராக்டிகல் முடிச்சிட்டிங்க. ஸோ அந்த தியரி பார்த்து உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். ஸோ அந்த பேஜஸ் எல்லாம் உங்களுக்கு குறையுது. மீட்டர் பிரிட்ஜுக்கு நடத்துறது பேஜஸ் குறைஞ்சிருச்சு. பொட்டன்ஷியோமீட்டர் நடத்துறது, டிஜி டேஞ்சன்ட் கிலோமீட்டர், அதுவும் குறைஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் நடத்தும் போது அதற்கான தியரியும் நான் கவர் பண்ணிட்டே வரீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதுதான் நம்மளோட மெத்தட். அடுத்தது கிரேட்டிங், ஸ்பெக்ட்ராமீட்டர். ஸ்பெக்ட்ராமீட்டர் நடத்தும்போது கூட நீங்கள் எப்போ வரும், ஸ்பெக்ட்ராமீட்டர் 2nd வால்யூமில் வரும் அந்த புக் பாடம் உங்களுக்கு. இப்போ அப்போ ஸ்பெக்ட்ராமீட்டர் நடத்துறதுக்கே முடிச்சிடுறீங்க. அப்போ முடிக்கும் போது உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ பசங்களுக்கு கிரேட்டிங் வந்து ஸ்பெக்ட்ராமீட்டர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், பார்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு, வாட் ஆர் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மேட் இன் ஏ ஸ்பெக்ட்ராமீட்டர் எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, ப்ராக்டிக்கலே செஞ்சாச்சு. ஸோ தியரியை மனம் படிக்க போகிறோம், சொல்லிடலாம் இதான்ப்பா தியரி, நடத்திட்ட ப்ராக்டிக்கல் நடத்திட்டோம் பார்த்தீங்க. அப்போ இந்த ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ ப்ராக்டிக்கலும் இதையே ஓரியன்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு நம்ம தியரி நடத்தும் போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணல, சொல்லிடுறோம், நம்ம நடத்தியாச்சு, படிக்க சொல்லிடுறோம். ஸோ இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். இப்போ அப்சர்வேஷன் மட்டும் எது சொல்லிட்டீங்க, ஃபஸ்ட் வீக்கு நீங்கள் ப்ராக்டிக்கல் ரெடி பண்ணிட்டீங்க. அப்போ ஒரு வாரம் போயிடுச்சு. அதை தவிர உங்களுக்கு யாருக்குறைய 10 இதெல்லாம் தான் நான் போட்ட கணக்குங்க, நாங்கள் பார்த்தது சொல்கிறேன். நான் என்னுடைய அனுபவத்தில் யாருக்குறைய ஒரு 12 வாரம் வரும் குவார்டர்லிக்குள்ள. ஒரு 10 வாரமே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் 10 ப்ராக்டிக்கல் தான். மீட்டர் பிரிட்ஜ் தனியாக செய்ய போகிறீங்க, பொட்டன்ஷியோமீட்டர் தனியாக செய்ய போகிறீங்க, டிஜி தனியாக செய்ய போகிறீங்க, அலாங் த ஆக்சிஸ் ஒன்று செய்ய போகிறீங்க, கிரேட்டிங், இது ப்ரிசம், 6 ப்ராக்டிக்கல் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடும் ஜெனர் டயோடும். இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடும் ஜெனர் டயோடும் பார்த்தீங்கன்னா 2 ப்ராக்டிக்கலாக இருக்கும். ரீடிங் மட்டும்தான், ரீடிங் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் ஒரே நாளில் 2 ப்ராக்டிக்கலான ரீடிங் எடுத்துருங்க. அதே போல் டிரான்சிஸ்டர் ரீடிங் எடுத்து வச்சுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். 3 முடிச்சாச்சு. லாஜிக் கேட் வருது. லாஜிக் கேட் பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்லேயே 2 இருக்கு, டிமார்கன்ஸ் தியரம் வெரிஃபிகேஷன், லாஜிக் கேட். ஒரே கிளாஸில் முடிச்சிடலாம். ஸோ 10 ப்ராக்டிக்கல் பேர் நீங்கள் 8 வாரத்தில் முடிச்சிடலாம். ஆனால் என்ன செய்யணும்,
பசங்க கண்டிப்பாக அப்சர்வேஷன் நோட்டை ரெடி பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ முடியாது. இப்போ நான் ஐடியா சொல்லியிருக்கேன், நான் செஞ்சே சொல்கிறேன். 1 வாரம்ன்றது 2 வாரம் எடுத்துக்கிட்டோம். அப்சர்வேஷன் நோட் எழுதியாச்சுன்னா ஜஸ்ட் ரீடிங்கை ஃபில்அப் பண்ண போகிறோம், டேபிளர் காலத்தை ஃபில்அப் பண்ண போகிறோம். மீன் டைம் ரெக்கார்ட் நோட்டை ரெடி பண்ணும். அதாவது அந்த ஜூன் மாதம்ன்றது ஒரு ஹெக்டிக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஜூன் மாதத்தை தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் ஜாலியாகிடுங்க. ரெக்கார்ட் நோட்டை ரெடி பண்ணி ரெக்கார்ட் நோட்டை எழுத வச்சிடும். அவங்கள ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்க. வீட்டில் அவன் ஏமாத்துவான்டா, ரெக்கார்டு எழுத சொன்னார், ப்ராக்டிகல் செய்ய சொன்னார் அப்படின்னு. ஒன்றுமே கிடையாதுங்க, சொல்லுங்க. ஃபிசிக்ஸால் உங்களுக்கு எந்த விதமான ஹெக்டிக் ப்ராப்ளமும் வராதுன்னு ரெக்கார்டை எழுதிச்சிங்கன்னா, இவன் அந்த மீட்டர் பிரிட்ஜ் ப்ராக்டிகல் முடிச்சு பொட்டன்ஷியோமீட்டர்லாம் முடிக்கிறான் இல்லையா, அந்த ரீடிங் அதில் டாப்லர் காலத்தில் ஃபில்அப் பண்ணி கையோட கையெழுத்து வாங்கிடுவோம். உங்களுக்கு அப்சர்வேஷனும் கையெழுத்து வாங்கிக்கலாம், ரெக்கார்டும் கையெழுத்து வாங்கிக்கலாம். இது என்னுடைய அனுபவம், நாங்கள் செஞ்சது இப்படி தான் செஞ்சோம். முதல்ல அப்சர்வேஷனை ரெடி பண்ணி வச்சுருவோம். அப்சர்வேஷனை ரெடி பண்ணி வச்சுட்டு சைமல்டேனியஸாக ஜூன் 2க்குள்ளே ரெக்கார்டையும் வாங்கி வச்சுருவோம். ஸோ ஜூலையில் ரெக்கார்டு வரும்போது ஜூனில் அவன் ஒரு 2 ப்ராடியில் முடிச்சிருப்பான். ஜூலையில் 3வது ப்ராடியில் வரும்போது எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸோ அவன் கையெழுத்து நம்ம போடும்போது ஒரு வேலை முடியுது. நீ இல்லாட்டா ரெக்கார்ட் நோட்டு கையெழுத்து போடணும், அப்சர்வேஷன் நோட்டு கையெழுத்து போடணும், இந்த வேலை கிடையாது. சைமல்டேனியஸாக அப்சர்வேஷன் போடுறோம், ரெக்கார்டை கையெழுத்து போடுறோம். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வரும் பிஎன் ஜங்ஷன் டயோடு ஜெனரேட்டர். நான் 12க்கு சொல்லிட்டு இருக்கேன், 11க்கு அதே தான். என்ன செய்றீங்க, இது நான் என்னோட அனுபவம் கடைசி ஒரு 10 வருஷத்தில் நான் எங்களுடைய முயற்சி என்னன்னா, முன்னாடி என்ன செய்வோம், நம்ம அப்சர்வேஷனில் ஒரு கிராஃப் ஷீட் வச்சு ப்ராக்டிகல் முடிச்சோன்னா அவங்களுக்கு அப்சர்வேஷன் இது கிராஃப் எப்படி வரையணும்னு சொல்லி அந்த கிராஃபை செக் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம கையெழுத்து போடுவோம். ஸோ அவன் கிராஃப் ஷீட் போய் எடுத்து வருவான், தப்பாக போட்டு வருவான். அப்புறமா நம்ம அது கரெக்ட் பண்ணுவோம், அப்புறம் ரெக்கார்ட் பண்ணோம். அது ரொம்ப ஒரு அப்படியே டிடிஎஸ் ப்ராசஸாக இருந்துச்சு. அப்போ என்ன செஞ்சோம், அந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு ஜெனர் டயோடு இது டிரான்சிஸ்டர் 3க்குமே என்ன செஞ்சோன்னா ஒரு முயற்சி செஞ்சு பார்த்தோம். வகுப்பறையிலேயே ரெக்கார்ட் நோட்டிலே கிராஃப் ஷீட் இருக்கு இல்லையா, ரெக்கார்ட் நோட் கிராஃப் ஷீட்லேயே என்ன செய்யுது, அந்த இப்போ நான் இந்த கிராஃப் வரைய வைக்கிறது. நம்ம போர்டில் ஒன்றுனா சொல்லிட்டு வருவோம், எக்ஸ் ஆக்சிஸில் என்ன செய்யணும், ஒய் ஆக்சிஸில் என்ன செய்யணும், எங்கெல்லாம் என்னென்ன பாயிண்ட் வைக்கணும்ட்டு. இப்போ ஏற்கனவே பசங்க குரூப்பாக ரீடிங் எடுத்துருப்பாங்க, அந்தந்த குரூப்பை ஒன்றா உட்கார வச்சுக்கணும். இப்போ பிஎன் ஜங்ஷன் டயோடு ஒரு செட்டாக ஒரு பாக்ஸில் ஒரு செட்டு செஞ்சுருப்பாங்க, அந்த செட்லாம் ஒன்றா உட்காந்துருக்கணும். அப்போ அவங்க பாட்டு கிராஃப் ஷீட்டில் வரைய ஆரம்பிப்பாங்க புள்ளி வச்சு. நீங்கள் போய் ரவுண்ட்ஸில் இருக்கணும். அந்த 2 பீரியட் உங்களுக்கு என்னென்னா காமனாக கிளாஸ் ரூம்லேயே கிராஃப் வரைய வச்சு செக் பண்ணி ரெக்கார்ட் நோட்டில் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அதுக்காக நீங்கள் தனியாக கஷ்டப்பட போகிறதில்ல. அவங்க செய்கிற தப்புல அங்கேயே சொல்லி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை கரெக்டாக வரைய வச்சு கொஞ்சமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வரைய வச்சு நீங்கள் கிராஃப் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும். தனியாக ஒரு கிராஃப் ஷீட் எடுத்து வரைஞ்சி அதை ஓட விட்டு வந்து போய் அப்புறம் அதை தூக்கி அப்புறம் ரெக்கார்ட் நோட்டில் செய்யணும். தப்பாக ரெக்கார்ட் நோட்டில் வருவான். உங்கள் கண்ணு இருக்கே ரெக்கார்ட் நோட்டில் கரெக்டாக வரைஞ்சிருவான் பையன். அப்போ உங்களுடைய ஒர்க் லோட் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பிஎன் ஜங்ஷன் டயோடையும் ஜெனரோ டயோட ரீடிங் எடுத்தாச்சு. 2 ப்ராக்டிக்கல் ஒரு நாளில் செஞ்சுட்டீங்க. அதுக்கான கிராஃப் ஷீட்டை அடுத்த வாரத்தில் முடிச்சிங்க. 2 வாரத்தில் 2 முடிச்சிட்டிங்க. அதே போல் டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 கொஸ்டின் இருக்குது, இன்புட்டு கெயின், அவுட்புட்டு கெயின். அதனால நம்ம ஒரு வாரம் ரீடிங் எடுக்கிறோம், ஒரு வாரத்தில் கிராஃப் வரைய வச்சுருவோம். லாஜிக் கேட்டு ஒரே நாளில் 2 கேட்டையும் முடிச்சாச்சுன்னா பசங்களோட ப்ராக்டிகல். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலை டார்கெட் பண்ணிடுங்க. எப்போவுமே நம்ம தான் சிலபஸ் ப்ரே பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டேர்மில் ப்ராக்டிக்கலை முடிச்சிடணும். 11th இதே தாங்க. நீங்கள் கேட்கலாம், சார் 11th வந்துடுச்சு சார். திருவள்ளூரில் ஜூன் 20 11th வந்துடும். இதே தான் செஞ்சோம் நாங்கள். ஆனால் கஷ்டம்தான். அந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா செகண்ட் டைமில் என்ன செய்யலாம், உங்களுடைய ப்ராக்டிக்கல் பீரியட் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஒரு பீரியடு அப்சர்வேஷனை பார்க்காம எழுத வைங்க. என்னென்ன எழுத வைக்கணும், அந்த எய்ம் அப்பாரடஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்காம எழுத வைங்க. அவங்களுக்கு எழுத பழக்க கொடுங்க. ஏன்னா அங்கே என்ன செய்வோம், கொஸ்டின் பேப்பர் எடுத்து நிற்பான் ப்ராக்டிக்கல் லேபில். நம்ம ஒன்று போய் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ எல்லாத்தையும் எழுத வைங்க. ஃபார்முலா, டேப்லெட் காலம், டயக்ராம் எப்படி போடணும் எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கு. அதெல்லாம் எழுத வைங்க. ஒரு பீரியடாக செய்யுங்க. ஒரு பீரியடு உங்களுக்கு கிளாஸில் ஏதாவது முடிக்க வேண்டிய போர்ஷன் தான் முடிங்க, இல்லை ஒரு பீரியட் டெஸ்ட் வைங்க.
நாங்கள் இதை தான் செஞ்சோங்க. டெஸ்ட்டும் வைப்போம், ப்ராக்டிக்கலே எழுதுவோம். இப்படியே செய்யும்போது நம்மளுடைய ஒர்க்கோட செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா டியூரிங் ப்ராக்டிக்கல் பீரியட் நம்ம நிறைய சேவ் பண்ணலாம். இந்த சென்சர் நம்ம போர்ஷனையும் கவர் பண்ணலாம், ப்ராக்டிக்கலையும் கவர் பண்ணலாம், எல்லாம் முடிஞ்சுட்டே இருக்கும். எப்போதுமே ப்ராக்டிக்கல் மட்டும் ஒரு ஹெக்டிக் ஆகாதீங்க. ப்ராக்டிக்கல்ன்றது ஒன்றுமே கிடையாது, ஹெக்டிக் ஆகாதீங்க. அது பாடி ஈஸியாக நடத்துட்டோம். இந்த ப்ராக்டிக்கல்லாம் அவன் செஞ்சுட்டே பிறகு நீங்கள் எழுத வச்சுட்டீங்க. ஏறக்குறைய ஜனவரியில் ஒரு 15 நாள் டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பிப்ரவரியில் தான் ப்ராக்டிகல் எக்ஸாம் ஆரம்பிக்கும். ஜனவரியில் ஒரு 15 நாள் டைம் கிடைக்கும். அப்போ நீங்கள் மாடல் ப்ராக்டிகல் வைக்கலாம். இல்லை சப்போஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு ஏதாவது ஒரு நாளில் பர்மிஷன் வாங்கிட்டு ஸ்பெஷல் கிளாஸ் மாரி வச்சு ப்ராக்டிகல் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கலை ஒரு நீங்களும் கஷ்டமாக ஃபீல் பண்ணாதீங்க, பசங்களுக்கும் ஃபீல் பண்ண வைக்காதீங்க. ஆனால் என்னன்னா ஃபஸ்ட்டு 3 months நம்மளுக்கு அருமையான மந்த்ஸ். அப்போ மழை கிடையாது, ஒன்றும் கிடையாது, லீவு கிடையாது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. ஏறக்குறைய நிறைய டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஒர்க்கை கஷ்டமாக இல்லாமல் செஞ்சுட்டோன்னா போர்ஷனே அதிகமாக கவர் பண்ணிட்டோம்னா அக்டோபர் நவம்பரில் மழை வந்தாலும் தீபாவளி லீவு இதுவெல்லாம் வரும். அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் அழகாக முடிச்சிடலாம். இது நாங்கள் செஞ்சதுங்க. எங்களுக்கும் டிசம்பரில் தான் ஃபுல் போர்ஷன் வந்துச்சு. நாங்களும் இப்படி தான் செஞ்சோம். அதனால் நீங்கள் சொல்லலாம் சார் டிசம்பர்லேயே ஃபுல் போர்ஷன் வருது, பாடம் நிறையா இருக்குன்னு. ஆரம்ப காலத்துலேயே சின்ன புக்காக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது 4வது சிலபஸ்ஸு. நாங்கள் 4வது சிலபஸ்ஸு ஒரு சிலபஸும் மாறிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு சிலபஸ்லேருந்து செகண்ட் சிலபஸ் 83 வரும்போது ஒரு மாதிரி மாறி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 93 வரும்போது வேறு மாறி இருந்தது. கடைசியாக இப்போ 4வது சிலபஸில் இருக்கீங்க, 4வது டைப் ஆஃப் புக்கில் இருக்கீங்க. எல்லாமே ஒன்று தாங்க. நீங்கள் புக்கை பார்க்காதீங்க, பாடத்தை மட்டும் பாருங்க. இன்ட்ரோடக்ஷனில் விட்டுட்டு மீதி என்ன இருக்குது, என்ன போர்ஷன் நடத்தணும்ட்டு. டெரிவேஷன் பார்ட்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும், ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் பிரிண்டிங் மிஸ்டேக்ப்பா, இதான் ஆன்சர்னு சொல்லி கரெக்ட் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணிட்டு உங்களுக்குள்ளே சர்க்குலேட் பண்ணிங்க, இதெல்லாம் இந்த இடத்துல தப்பாக இருக்க, இதெல்லாம் சரி பண்ணிக்கலான்ட்டு. அதே போல் இந்த ப்ராக்டிக்கலை பசங்களை நம்ம டார்ச்சரே பண்ணக்கூடாதுங்க. வாதியார் சரியில்லை, பசங்களாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ராக்டிக்கல் ஒரு சாதாரண ஒரு விஷயம். பொட்டன்ஷியோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.3 தான் வரணும் ஆன்சர்னு எல்லாரும் மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. இன்னும் நினச்சிக்காதீங்க. லாஸ்ட்டு காலம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கான்னு பாருங்க. லாஸ்ட்டு காலம் கான்ஸ்டண்ட்டாக வருதா? இப்போ டிஜி எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஐவை டான் தீட்டா கான்ஸ்டண்ட்டாக வருதா? அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் 3.9 × 10⁻⁷ 5 அது ஒன்று வருது. அது முன்ன பண்ணால் இருந்தால் அதுக்கு கரெக்ஷன் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ½ மார்க் பார்த்து இது தப்பாக இருக்குது, எங்களுக்குலாம் 1 வந்துச்சு, உங்களுக்கு ஏன் 0.7 வருது, இதெல்லாம் பார்க்காதீங்க. அது கான்ஸ்டண்ட்டாக வருதா? அதான் முயல். அதுமாரி மீட் ஆஃப் பிரிட்ஜ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் காலம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதை கொண்டு போய் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இதில் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸில். ஸோ நீங்கள் அப்படியே இதுதான் இப்படி தான் வரணும் ஆன்சர்லாம் பார்க்காதீங்க. கிரேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 கலர் இருக்குது. 4 கலர் இப்போ நாங்கள் செய்யும்போது 3 கலர், இப்போ 4 கலர், ரெட் கலர் சேர்ந்து வந்துருக்கு. இதான் கலர் புக்கில் ஒரு ஆன்சர் இருக்கும் வேவ் லென்த்துக்கு. இதான் வேவ் லென்த்து அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா கிரேட்டிங்கிறது கம்பெனியில் செஞ்சு வந்தது. அதில் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பான். அது என் நம்ம எல்லாருமே காமனாக எடுத்துகிட்டு இருப்போம். என் வேல்யூ, கேபிட்டல் என் வேல்யூ. அந்த என் வேல்யூ கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சரியா? நம்ம அதை நம்ம ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துக்கலாம். இந்த ஆன்சர் வராது, ப்ளூ கலருக்கு இது கிடையாது, கிரீன் கலருக்கு இது கிடையாது. அவன் கரெக்டாக ரீடிங் எடுத்துக்காம பாருங்க. அதே நேரத்தில் பசங்களை செய்ய வைங்க. அவன் அடித்து தப்பு மார்க் வரைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் அவன் செய்ய விடுங்க, செய்யட்டும். தப்பு மாற்றிட்டுவான்னு சொல்லுங்கள். இது வேறாடா, இது வேறாடான்னு சொல்லி மாற்ற சொல்லுங்கள். என்ன சில்லி மிஸ்டேக் என்ன வருதுங்களா? இந்த ஆவரேஜ் அருமையான ஆவரேஜெலாம் எடுப்பாங்க. 1.3 இருக்கும் எல்லாமே. 5 ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட் போட்டுருப்பான். வருதுன்னு வாங்க, இல்லைடா தப்புடா போடான்னு நம்ம என்ன செய்ய பேப்பர் அனுப்பாடான்ட்டு அதை அடிச்சுட்டு அது மார்க் பர்சன். அது கிடையாது. 1.3 ஆவரேஜ் 1.3 வரணும். அவனை ஒரு 5-6 தடவை விட்டிங்கன்னா அவனே யோசிப்பான் இன்னும் தப்பு இருக்குன்ட்டு. அதனால் பசங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ப்ராக்டிக்கல் எந்த ஸ்கூல் போனால் நம்ம ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அதில் போய் நம்ம பெரிய ஆள் கிடையாது. அந்த மார்க் வரைக்கிறதாலையோ எப்போவுமே வச்சுங்க. நம்ம நம்மளுடைய அப்ரோச் பசங்களுக்கான அப்ரோச். அந்த பசங்க நம்மளை என்னைக்கா இருந்தாலும் நினச்சி பார்ப்பாங்க. நீங்கள் நம்ம ப்ராக்டிஸ் நம்ம பசங்களுக்கு நீங்கள் சொல்லி தந்தீங்களே, அதனால் நீ கிட்ட போகாமல் செய்ய விட்டு பாருங்களேன், நல்லா செய்வாங்க. பப்ளிக் எக்ஸாம் நீ கிட்டே போக வேண்டாம். நம்ம பசங்களுக்கு இந்தமாரி உருவாக்குங்க. எழுத வைங்க, நிறைய அவங்க படிக்க வைங்க, நிறையா எழுத வைங்க. எப்போதுமே நம்ம எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு திருப்பி வரும். நம்ம உழைக்கலன்னா வராது. நம்ம உழைச்சி தான் ஆகணும்.
ஏன்னா சப்ஜெக்ட் அப்படி சப்ஜெக்ட், இது ஒரு சாதாரண சப்ஜெக்ட் இல்லை, கஷ்டமான சப்ஜெக்ட் தான். ஆனால் கஷ்டன்றது சொல்லவே கூடாது பசங்க. ஈஸி ஈஸி ஈஸி. இதை போல தான் நம்ம பசங்களை அப்ரோச் பண்ணணும் எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. ப்ராக்டிக்கல்ன்றது ஒரு பெரிய கஷ்டமான வேலையை எடுத்துக்காதீங்க. என்னுடைய கருத்து ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே ரெக்கார்டே முடிச்சிருங்க. இதுதான் மெத்தட். நாங்கள் ஃபிசிக்ஸ் இப்படி தான் செஞ்சுருக்கோம் இது வரைக்கும். செகண்ட் டேர்மில் அவங்கள ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம், எழுத வச்சுருக்கோம், எங்களுடைய பாடங்களை நடத்த வச்சுருக்கோம். எந்த டெஸ்ட் நம்ம ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டு அடிஷ்னலாக சில டெஸ்ட்லாம் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்க. சில ஏதாவது புக்கு ரெஃபரன்ஸ் வாங்கிக்கிங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்களாவே எது நல்லா இருக்குன்னு பாருங்கள், பார்த்து நீங்களாம் செலக்ட் பண்ணி கொடுத்து அதை எழுத வைக்க. இதெல்லாம் எப்போ செய்யணும்? எப்போ டைம் கிடைக்குதோ இல்லை ஸ்பெஷல் கிளாஸ் வச்சோ இதெல்லாம் செய்யும்போது பசங்களுக்கு நம்ம மேலே ஒரு ஆர்வம் வரும். சரி, ஃபிசிக்ஸாக நம்மளுக்கு ஏதோ செய்கிறாரு. அதனால் ஃபிசிக்ஸை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். சப்ஜெக்ட் எடுத்துக்க, சப்ஜெக்ட் ஒரு டிடிஎஸ் சப்ஜெக்ட் தான். ஆனால் அதை எப்படி கொண்டு போகணுன்றது என்னுடைய அனுபவங்களை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அனுபவங்கள் தானே, என்ன செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்புங்க. நீங்க நினைக்கலாம், இவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, நம்ம தானே கஷ்டப்படுறோம். நாங்களும் கஷ்டப்பட்டுருக்கோங்க, நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். மிக அருமையான பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுட்டு ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கஷ்டமா தான் இருக்கும் எங்களுக்கும். அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பசங்களை ஏற்று நம்மளை மாற்றிக்கணும். நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணுங்க. பையன் மாற மாட்டான். நீங்கள் அதான் சொல்ற பையன் தாங்க. என்றைக்குமே நீங்கள் பையன், இந்த காலத்தில் பசங்களாம் வீணாக போயிட்டாங்க, எல்லாம் செல்லு வச்சு கெட்டு போயிட்டாங்க. எங்கள் பசங்களாம் கெட்டு போயிருக்காங்க. சினிமா பார்த்து கெட்டு போன பையன், மொபைல் பார்த்து மெமரி கார்டு வச்சு கெட்டு போன பையன் பொண்ணு எல்லாருமே பார்த்துக்கணும். இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். நம்ம என்ன செய்யணும்? அதுக்கேற்றபடி நம்ம மாற்றிக்கணும் அந்த பசங்களை. அவங்ககிட்ட அணுகுமுறை வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது தெரியக்கூடாது. சப்ஜெக்டில் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஃப்ரெண்ட்லியானா அவங்க கதையெல்லாம் பேசக்கூடாது. சப்ஜெக்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதுதான் அப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு மிக அதிகமான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய அனுபவங்கள் திடீர்னு கேட்டதால என்னால் முடிஞ்சது சொல்லியிருக்கேன். Sir, Mr. Satyamurthy has joined with our WhatsApp group. As our question for pure science students, especially Tamil medium, how to teach them derivation questions? Is the question asked by Mr. Satyamurthy, senior lecturer, Valada School, Nashik. Tamil medium derivation part கஷ்டம்தான். நான் உழவர்கரையில் இருக்கும்போது தமிழ் மீடியம் தான் முதல் எடுக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் மீடியம் உழவர்கரையில் போய் தான் எடுத்தேன். டெரிவேஷன் பார்ட் அப்படின் போது அதில் மேத்தமெட்டிக்கல் நிறைய வரும். நம்மளுக்கு இந்த வெக்டார்லாம் வரும். அதை புரிய வைக்கிறது கஷ்டம்தான். அதுக்கு தான் சொன்னால் அவங்கள எழுத வைக்கணும். அவங்கள சில விஷயங்கள்லாம் பிளைண்டாக அவங்கள எழுத வைக்கணும். இதை அப்படியே மனப்பாடமாக எழுதிட்டு வா, ஒரு தடவைக்கு 2 தடவை எழுத வைக்கிங்க. அதுமாரி எழுத வைக்கும்போது அது கண்டிப்பாக வெற்றி அடையும். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்யணும். ஏன்னா அந்த பசங்களுக்கு, எல்லா பசங்களுக்குமே மேத்தமெட்டிக் வெக்டார் வந்து ரொம்ப கஷ்டமான ஐடியாவில் தான் வரும். இருந்தாலும் தமிழ் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த தமிழ் வார்த்தைகளே கொஞ்சம் வினோதமாக இருக்கும். அதேமாரி தான் நடத்தி ஆகணும். நடத்தி தான், அதாவது அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ நிறைய எழுத வைக்கணுங்க. உங்களுக்கு ஒரு டெரிவேஷன் புரியலையா, போர்டில் எழுதி போட்டு அவங்கள எழுத வச்சுட்டு நாளைக்கு இதை பார்க்காம எழுதி பார்த்துக்கிறோம். அடுத்த கிளாஸ் ஆரம்பிங்க. Questions from one physics master. Most of the questions need mathematical applications, but students are weak in maths. How to solve this problem? அது நம்ம கையில் ஒன்றுமே கிடையாதுங்க. மேத்ஸில் வீக்குன்றது நம்ம இப்போ 76 ஃபஸ்ட்டு சிலபஸ் இருந்துச்சுங்களா, அடுத்து 83 வருது அடுத்த சிலபஸ். சாரி, 87 வருது. அப்போ தான் எடுத்தோன்னா வெக்டார் வருதுங்க. 11th புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட்டு, வெக்டார் ப்ராடக்ட்டு எல்லாமே இருக்குது. ஸ்கேலார் வெக்டார்னு அது வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அதை பற்றி பார்க்கவே இல்லை. இது வரும்போது அவங்களுக்கு வெக்டார் அல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா மேத்ஸில் 2nd வால்யூம் வரும். நம்ம வந்த உடனே சொல்லித்தரணும். அப்போ என்ன செய்யறது? நம்ம சாதாரணமாக சொல்லித்தர வேண்டியதான். A.B, ஏ மேலே ஒரு ஆரோ மார்க் போடணும், பிக்கு மேலே ஆரோ மார்க் போடணும். ஆரோ மார்க் போட்டால் வெக்டாரு,
ஏரோ மார்க் போடலன்னா ஸ்கேலாரு. அவங்களுக்கு ஸ்லாங்கா சொன்னா தலையில வந்து அம்புக்குறி இருந்ததுனாக்கா ஏரோ மார்க் இருந்தாக்கா வெக்டார், அம்புக்குறி இல்லைன்னா ஸ்கேலார். இதான் சொல்லி தரணும். அப்ப நீங்க ஏ டாட் பி போட்டீங்கன்னா டாட் வைக்கும்போது ஏரோ மார்க் மேல ஏரோ மார்க் போடணும். போடலன்னா அதுக்கு ஏ இன்ட்டு பின்னு அர்த்தம். பெருக்கல் குறி போட்டா கிராஸ்ன்னு அர்த்தம். இப்படிதான் நம்ம அவங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அவனுக்கு புரியுற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லித்தரணும். மேத்ஸ் காம்ப்ளிகேஷனும் வேற வழியே இல்லை. ஏன்னா மேத்ஸ் வந்து அவனுடைய அந்த இன்டகிரேஷன் கால்குலேஷன் நம்ம கூட வராது, அது வேற டைம்ல வரும். அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன்லாம் வந்துடும். எடுத்தோடனே டிஃபரன்சியேஷன் வேற வழி இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லித்தரணும். எக்ஸ் பவர் என்ன என்எக்ஸ் பவர் -1 அப்படின்னு சொல்லித்தரணும். இப்படிதான் வரும், நீ இதை மனப்பாடம் பண்ணிக்கோ, இதெல்லாம் இந்த மாதிரி வரும் அப்படின்னு நம்ம சில கணக்குகளை நம்மளுக்கு தெரிஞ்ச கணக்குகளை சொல்லி இந்த மாதிரி வந்தால் இதெல்லாம் செய்யும். அப்போ அதே மாதிரி தான் அப்ளை பண்ணும். சார் இப்போ நார்மலாகவே சார் ஃபிசிக்ஸ் மாஸ்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட் என்னன்னா, மேக்ஸ் சிலபஸ்ல வந்து டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன் இது எல்லாமே செகண்ட் இயர்ல தான் மேக்ஸிமம் கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் இயர்ல 11th ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னாவே இன்டகிரேஷனோ அல்லது டிஃபரன்சியேஷனோ ஆரம்பிச்சிடும். அதை எப்படி பசங்களுக்கு கொண்டு போறதுன்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ மறுபடியும் அதே தான் சொல்றேங்க. டிஃபரன்சியேஷன் நம்ம கணக்கு நடத்தணும். ஒரு நாளைக்கு உட்காந்து எக்ஸ் பவர் n dx அப்படின்னு சொல்லிடணும். இது இப்படி வந்தா எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், மாறக்கூடியது. அது பக்கத்துல dxன்னு ரொம்ப சாதாரணமா ரொம்ப பிளைண்டா பேசணும். dxன்னு இருந்தா எக்ஸ் பவர் n dxன்னு இருந்ததுன்னா அந்த தலையில பவர் எடுத்துட்டு எழுது என்ன, எக்ஸ் பவர் n-1 எழுது, இது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர் எடுத்தோன்னே உடனே டக்குன்னு அவன் சொல்லவும் மாட்டான், சொல்ல வைக்கணும். 2 × x பவர் 2-1 அப்படின்னு சொல்லுவான். அப்போ 2x வரும். அப்புறம் x கியூபுக்கு என்னன்னு டபான்னு சொல்லுவான், 3x². இப்போ என்ன செய்யணும், எக்ஸுக்கு என்ன ஆன்சர்னு கேட்கணும். x² வரைக்கும் அதாச்சு, எக்ஸுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன செய்வான், 1 x பவர் 1-1 x பவர் 0 1. அதை வந்து அந்த மேத்ஸ் நம்ம தான் சொல்லி தரணும். இது வந்து ஆக்சுவலா அவனுடைய டிஃபரன்சியேஷன் மேத்ஸ். அப்ப என்ன செய்யணும், நம்மளுக்கு அவனுக்கு புரியும்படியா மேத்ஸை எளிமைப்படுத்தணும். இன்டகிரேஷன் இப்படிதான் ஒரு ஆன்சர். இன்டகிரேஷன்னா என்ன, அடுத்து மேல அப்பர் லிமிட்னா என்ன, லோயர் லிமிட்னா என்ன. அப்பர் லிமிட் எங்க போனா ஒரு நம்பர், லோயர் லிமிட் ஒரு நம்பர், அந்த வெலாசிட்டியில வரும்போது வருவது. அப்ப சொல்லணும், இப்ப பார்த்தீங்களா பார்ட்டிகல் starts its velocity from 3 m/s, reaches a velocity 5 m/s. இது ஹையர் வெலாசிட்டி 5 m/s மேல எழுது, லோயர் வெலாசிட்டிக்கு எழுது. இதெல்லாம் நம்ம பிளைண்டா அந்த மேத்ஸை சொல்லித்தரணும் தனியா. இதுக்குன்னு வேற வழி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வரும்போது நம்மளுக்கு அந்த பாடம் நடத்தும் போது அவங்களுக்கு இருக்காது இந்த பாடமே. ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரே வந்து யூனிட்ஸ் டைமென்ஷன்ஸ். அந்த யூனிட்ஸ் எப்படி பசங்களுக்கு இது பண்ணுங்க யூனிட்ஸ் ஏன்னா அதுல இருந்து क्वेश्चंस என்ட்ரன்ஸா இருக்கட்டும் அல்லது இந்த கூட क्वेश्चंस வந்துங்க. யூனிட்ஸ் எப்படி சொல்லி தரணும். ஆமா, யூனிட்ஸ் எப்படி அவங்க கரெக்டா எழுதுங்க, எல்லாம் எழுதுறாங்க, அதனால கரெக்டா எழுதுறதுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்றது. இப்ப யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட். துணி கடையில் போய் 1 கிலோ துணி கொடுன்னு கேட்க முடியாது. அரிசி கடையில் போய் 1 மீட்டர் அரிசி கொடுன்னு கேட்க முடியாது. பசங்க சிரிப்பாங்க. அப்போ சொல்லணும், 1 மீட்டர்ன்றது மெஷரிங் த டிஸ்டன்ஸ், 1 கிலோன்றது மெஷரிங் த மாஸ். அப்ப இந்த யூனிட்ன்றது எடுத்த உடனே நம்ம லைஃப்ல பயன்படுத்துகிற யூனிட் என்னன்னா டிஸ்டன்ஸு, லெங்க்த்து மீட்டர்ல வரும். அடுத்து லெங்க்த்துனா எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா 10th வரைக்கும் மேத்ஸ்ல லெங்க்த்னா நீளம், பிரெத்னா அகலம், ஹைட்னா உயரம், ரேடியஸ்னா ஆரம், இதே மாதிரி படிச்சிருப்பாங்க. அது கிடையாது, எல்லாமே லெங்க்த்து தான். லெங்க்த்து வெவ்வேறு பேர் இருக்கு. இதே மாதிரி முதல்ல அதை சொல்லணும், எதுவாக இருந்தாலும் லெங்க்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதில் மெஷர் பண்ணுறோம், மீட்டரில். ஆரம்பத்தில் சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணாங்க, அடுத்து ஃபீட்டில் மெஷர் பண்ணாங்க. இப்போ யூனிவர்சலாக எல்லாருமே எஸ்ஐ யூனிட்ல வரும்போது மீட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மீட்டர்ன்ற ஒரு சின்ன யூனிட், அது பெரிய யூனிட். அப்போ கிலோமீட்டர். கிலோமீட்டர் எப்படி எழுதுறது, 10⁻3. அடுத்தது அதுக்கப்புறம் ஏதாவது ஹையர் வேல்யூ இருக்கா, 10⁻6 மெகா, இப்படியே போகலாம். அப்போ ரொம்ப தூரம் போனால் இந்தியா நம்ம எர்த்துக்கும் சன்னுக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறது, கிலோமீட்டர்ல சொன்னால் எக்கச்சக்கமாக நம்பர் வருமே. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், ஏயு.
ஸோ நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படிதான் மாற்றிடணும். அப்போ ஒரு யூனிட்டை இப்படி தான் சொல்லணும். யூனிட் வந்து இட் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட். அப்படி பார்த்தீங்கன்னா லெங்க்த்துக்கு மீட்டர் சொல்லிட்டோம், டிஸ்டன்ஸ் மாஸுக்கு வந்து கிலோகிராம் சொல்லிட்டோம், டைமுக்கு செகண்ட். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா யூனிட் மீட்டர். டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்பீட் அப்படின்னா மீட்டர் பை செகண்ட். அப்போ நம்ம எதை வச்சு ஸ்பீடுக்கு யூனிட் கண்டுபிடிச்சோம்? டிஸ்டன்ஸ் யூனிட்டையும் டைம் யூனிட்டையும், மீட்டர் பை செகண்ட். இது வந்து ஒரு அடிப்படையிலேருந்து கொண்டதில்ல. ஃபண்டமெண்டல் யூனிட் மீட்டரும் ஃபண்டமெண்டல் யூனிட் செகண்டை வச்சுக்கிட்டு வி டிரைவ் யூனிட் மீட்டர் பர் செகண்ட். அடுத்து ஆக்சலரேஷன் வரும். சரி, அடுத்தது வெலாசிட்டின்னு வருது. அப்படின்னா வெலாசிட்டின்னு வரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அது என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்? அப்போ கேட்கணும், நீங்கள் காலையில் எங்கே இருந்தீங்க? உங்கள் வீட்டில் இருந்தோம். இப்போ எங்கே இருக்கீங்க? ஸ்கூலில் இருக்கீங்க. யூ ஆர் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் யுவர் ஹவுஸ் டு திஸ் ஸ்கூல். எவ்வளோ தூரம் வந்தீங்க? 1 கிலோமீட்டர் வந்தேன், 2 கிலோமீட்டர் வந்தேன், பக்கத்துலேருந்து வந்தேன். ஸோ யூ ஆர் கவரிங் இ டிஸ்டன்ஸ். அப்போ உங்களுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மெஷர்ட் இன் மீட்டர். சரி, எவ்வளோ நேரத்தில் வந்தீங்க? 1 மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு. ஏன்? நான் நடந்து வந்தேன், சைக்கிளில் வந்தேன், பைக்கில் வந்தேன். ஸோ உங்களுடைய வெலாசிட்டி. ஸோ ஸ்பீடையும் வெலாசிட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும். ஸோ யூனிட் சொல்லும் போதே யூனிட் ஒன்றுனா, இப்போ யூனிட் யாரு? மீட்டர், மீட்டர், கிலோகிராம், செகண்ட். நாங்கள் 3 பேர் வச்சுட்டு தான் இவ்வளோ பேர் பேசிட்டு வரோம். அடுத்து வால்யூம் எடுத்துக்கிறோம், மாஸ் பை டென்சிட்டி எடுத்துக்கிறோம், மாஸ் பை வால்யூம். இப்படியே வரிசையாக வந்துட்டு. ஸோ யூனிட்டை இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திட்டே போகணும். ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேருந்து எல்லா யூனிட்ஸும் கொண்டு வரதால அதெல்லாம் டிரைவ்டு யூனிட்ஸ் ஆகிடும். பேசிக்காவே பசங்களுக்கு வந்து இப்போ பியூர் சயின்ஸ் பசங்க இருக்காங்கல்ல சார், சொல்லுங்க. இப்போ அவங்களுக்கு மேக்ஸ்ன்றது வந்து ஒரு அடிப்படை 10th வரைக்கும் தான் அவங்க இதுன்றாங்க. 11th 12th மேக்ஸ் இருக்காது. அவங்களுக்கு நம்ம பிசிக்ஸை எப்படி டெரிவேஷன்ஸ்லாம் கொண்டு வரதுன்றது ஒரு ஐடியா. இப்போ சொன்னதாங்க அதே தான். இப்போ டிஃபரன்சியேஷன்னா இதுதான், இப்படி தான் எழுதணும். இதை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இதை தாண்டி அவங்க வரப்போறதில்லை. இதோ டிஃபரன்சியேஷனில் இன்டகிரேஷன் தாண்டி வராது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஒரு டைட்டில் இருக்குது பாடம். அதில் தான் இதெல்லாம் வரும். எல்லாமே இந்த டைப்பில் வரும், டிஃபரன்சியேஷன்லையும் இன்டகிரேஷன்லையும். ஸோ இன்டகிரேஷனா என்ன? அப்போ இன்டகிரேஷனா என்னன்னு சொல்லணும். இன்டகிரேஷன் என்னன்னு சொல்லணும்னா, இங்கேருந்து கடலூர் போகிறோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வெலாசிட்டி வந்து ஒரு 40 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். போக போக நான் இது வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ அங்கே போய் சேர்ந்து என்ன வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பேசிதான் கணக்கு சின்னதாக தனியாக சொல்லி இதெல்லாம் இப்படி தான் வரும், இந்த கணக்கு இப்படி தான் போடணும். அதில் டிஎக்ஸ்ன்னு வரும், டிஒய்ன்னு வரும். அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க பசங்க, இப்போ மேத்ஸ் தெரியாத பசங்க. டிஎக்ஸ்னா சின்ன, எவ்வளோ சின்ன? ரொம்ப 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 சின்ன. டிஒய்னா ஒய்ல ரொம்ப ரொம்ப சின்ன. சரி, இப்படியே கேட்டுகிட்டே வரணும். ஒரு இப்போ எக்ஸில் சின்னது இது டிஎக்ஸு, எவ்வளோ சின்னது தெரியாது, ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்தா இன்டகிரேஷன். எல்லாத்தையும் சேர்க்குறோம். இன்டகிரேஷன் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் சம்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கூட்டலோட வேற ஒரு பிரதிபலிப்பது. சரி, எக்ஸோடைய சின்ன எழுத்து டிஎக்ஸு. இதேமாரி கேட்டுகிட்டே வரும். சும்மா முதல்ல எழுத்துனேன், அடுத்தது இப்படியே வந்துட்டு இருக்கும்போது நம்பர் 1 இருக்க, 1க்கு சின்ன எழுத்து என்ன? நம்பர் 2 சின்ன எழுத்து என்ன? 2க்கு எப்படி சார் சின்ன எழுத்து வரும்? நம்ம 2ல் கொஞ்சம் பிச்சு எடுத்துலாமா? கிடையாது. அப்போ அதுக்கெல்லாம் வந்து டிஃபரன்சியேஷன் கிடையாது. நம்பருக்கு டிஃபரன்சியேஷன் கிடையாது. ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு 0. நம்ம இது யாருக்கு சொல்கிறோம்? கணக்கு தெரியாத பசங்களுக்கு. இப்படி தான் ஒரு கிளாஸோ 2 கிளாஸோ இந்த டிஃபரன்சியேஷனையும் இன்டகிரேஷனையும் இப்படி தான் நடத்தி ஆகணும். இதுதான் நம்ம அப்படியே கொண்டு போகிறோம் எல்லா கிளாஸும். நிறைய எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்க்யூட், அந்த சர்க்யூட்டை மெமரியில பசங்க வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஷார்ட் மெத்தட்ஸ் இருக்குங்களா? சர்க்யூட்டை வந்து மெமரைஸ் பண்றதுன்றது சொல்ல முடியாதுங்க. ஆனா நம்ம ஒரு சின்ன 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 படங்களா வரைஞ்சிட்டு வரணும், ஒரு படமா. அதாவது இப்ப காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபயர். இந்த காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபயர்ல முதல்ல என்ன வரையணும்? ஒரு டிரான்சிஸ்டர் வரையணும். பசங்க பேசணும், டிரான்சிஸ்டர் வரையணும். எப்போதுமே என்னுடைய அனுபவம்,
இப்போத்தி லேட்டஸ்ட்டில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பவர் பாயிண்ட்னு சொல்கிறாங்க, எல்லாம் இதெல்லாம் மாட்டாங்க. நீங்கள் பவர் பாயிண்ட் போட்டு விட்டீங்கன்னா என்ன செய்வீங்கன்னா, பசங்களாம் என்ன செய்வாங்கன்னா ஜாலியாக வேடிக்கை பார்த்துப்போம். அவன் எழுதுறாங்க, நம்ம நடத்தும் போதே எழுத மாட்டோம். நீங்கள் பவர் பாயிண்ட் பண்ணால் குழந்தை அப்படியே உட்காந்து பார்த்துப்போம். அதே வந்து இந்த மாதிரி போர்டுக்கு போயிட்டு ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி வரையணும், டிரான்சிஸ்டர்னா ஒரு 3 கோடு போடணும், 3 கோட்டில் ஒரு கோட்டில் ஆரோ மார்க் போடணும். ஆரோ மார்க் வெளிப்பக்கம் இருந்தால் என்னது, பிஎன்பியா என்பியா நம்மளே சொல்லி கொடுத்துருவாங்க. ஆரோ மார்க் உள்ளே இருந்ததுன்னா என்னது, 3 கோடு போட்டோம். ஆரோ மார்க் இருக்கிற கோடு எமிட்டர், ஆரோ மார்க் இல்லாத கோடு கலெக்டர், 2 கோடி தொட்டு இருக்கிற கோடு பேஸ். இதுதான் நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸாக போய் அப்படியே ஹையர் லெவலில் நடத்தினா பையனுக்கு ஏறாது. நாங்கள்லாம் படிக்கும்போது அப்படியே இங்கே எலக்ட்ரானிக்ஸ் காலேஜில் போனீங்க அவன் நடத்துவாங்க, நான் படுக்க உட்காந்துருப்பேன் வேன் மூச்சுன்னு. இப்போ நம்ம பசங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங் வந்துட்டோம். அப்போ முதல்ல ஒரு ஆம்பிளிஃபையர்னா என்ன செய்யணும், அப்போ ஒரு பார்ட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் போட்டுட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். இப்போ எமிட்டரை பயாஸ் பண்ணணும், ஒரு ரெசிஸ்டரையோ ஒரு கெப்பாசிட்டி வச்சு பயாஸ் பண்ணணும். கலெக்டர் வழியாக அவுட்புட் எடுக்கிறோம், ஒரு ரெசிஸ்டர் வழியாக எடுக்கிறோம். இதே மாதிரி தான் செய்யணும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சார், பழைய சிலபஸ் புது சிலபஸ், பழைய சிலபஸ்ல வந்து ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனா இப்ப வந்து அந்த மாதிரியான ப்ளூ பிரிண்ட் வந்து இல்ல. பையன் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிச்சாதான் கண்டிப்பா படிக்கணும், அட்டெண்ட் பண்ண முடியும். இப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில டீச்சர்ஸ் வந்து அவனை ஒரு குறிப்பிட்ட இதுல கொண்டு போக முடியாது. They have to concentrate all portions. ஆமா, அதை எப்படி குறிப்பிட்டு முன்னாடியே சொல்லிடுறீங்க, இருந்தாலும் ஒரு ரிப்பிட்டேஷனுக்காக ஒன்றும் இல்லை. மறுபடியும் தான் சொல்கிறேன், நிறைய 2 மார்க்ஸ் இருக்கு வால்யூம் 1ல். நடத்த மாதிரி சொல்லிட்டேன் எத்தனை 2 மார்க்ஸ் வருது பேஜ் வைஸாக, எவ்வளோ 3 மார்க்ஸ் இருக்குன்னு. ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கானா இருக்கிற 2 மார்க்ஸே 3 மார்க்ஸ் எழுத வைக்க. இப்போ 9 2 மார்க்கில் 6 எழுதணும். அதில் ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம் போயிடுச்சு. இவன் வீக்கு, அதனால் ப்ராப்ளத்தை விட்டுருக்கேன். வச்சு 5 2 மார்க் இருக்குது எழுதணும், இல்லை 5 3 மார்க் எழுதணும். ஃபர்ஸ்ட் வால்யூம்லாம் படிச்சிருக்காங்க. ஒரு ப்ராபபிலிட்டி தான் 2 2 மார்க்கோ 2 3 மார்க்கோ இருக்கலாம், 2 2 மார்க்கோ 2 3 மார்க்கோ இருக்கலாம் அவன் படித்த டாப்பிக்கில். அப்போ 10 மார்க் வந்துருச்சு. அப்போ இதே மாதிரி ஒரு செகண்ட் வால்யூமில் 2 மார்க் 3 மார்க், அதாவது ரொம்ப வீக்காக இருக்கான், வெறும் 2 மார்க் மட்டும் படிக்க. ஆனால் தயவுசெய்து இம்பார்ட்டன்ட் சொல்லாதீங்க. இது வரும், நம்மளாம் பெரிய ஆள் கிடையாது இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கெலாம். நீங்கள் ப்ளூ பிரிண்ட்லேயே இம்பார்ட்டன்ட் சொல்லி அடி வாங்கினவங்களாம் இருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டே கிடையாதுங்க. பக்கத்து என்னன்னா லிமிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வால்யூம் தரவாக வச்சுக்கலாம் பசங்களை. 5 மார்க்லாம் இதை வச்சு, 2 மார்க்லாம் இதை வச்சு, 3 மார்க்லாம் இதை வச்சு நான் நம்மளுக்கு தேவை பாஸ் பண்ணிக்கிறதுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ கேட்டு தான் சொல்கிறேன். இந்த ப்ளூ பிரிண்ட் இருந்த போதே என்ன செய்வோம்னா வீக் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் என்ன செய்வோம், நான் செஞ்சது லெசன் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், லெசன் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, லெசன் நம்பர் 7 டியூவல் நேச்சர் ஆஃப் லைட்டு, லெசன் நம்பர் 10 கம்யூனிகேஷன். இந்த 4 பாடத்தை திருப்பி படிக்க வைப்பேன். நான் டெஸ்ட்டு எல்லா கொஸ்டின்லேயும் டெஸ்ட் வைப்பேன். இந்த வீக் பசங்களுக்கு மட்டும் 4 பாடத்தில் தான் டெஸ்ட் வைப்பேன். யார் வீக்குன்னு மேலே பார்த்துட்டானுங்க, அவனுக்கு அது 4 தான் கேள்வியை கேட்பேன், வேறு எதுவும் எழுதக்கூடாது. பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் முதல் 2 பாடத்தில், இப்போவும் சார் ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் 2 பாடத்தில் கேள்வி வரும், குவார்டர்லியில் 2 பாடத்தில் கேள்வி வரும், ஹாஃப் இயர்லியில் 2 பாடத்தில் கேள்வி வரும். நீங்கள் ஒரு ரிவிஷன் எக்ஸாம் எப்படியே 2 பாடத்தில் கேள்வி வரும். ஸோ 2 பாடத்தில் என்ன எத்தனை கேள்வி வரும் பாருங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 மார்க்கு, இல்லை ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க், 10 மார்க் வந்துச்சு. அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு நம்பிக்கையோட ஃபர்ஸ்ட் வால்யூம் தரவா இருந்தாக்க நிச்சயமா நல்ல மார்க் எடுக்கலாம். நல்ல மார்க் என்னது, ஏறக்குறைய பாஸ் மார்க். அதாவது இம்பார்ட்டன்ட் கிடையாது, மறுபடியும் சொல்ல இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரொம்ப வீக்காக இருக்கான், 2 வால்யூம் படிக்க முடியல, அப்போ லிமிட் பண்ணுங்க. இல்லையா 2 வால்யூம்லேயே 2 மார்க்லாம் படிக்க சொல்லுங்க. எல்லா 2 மார்க்கும், எல்லா 3 மார்க்கும் படிக்க சொல்லுங்க. ப்ராப்ளம் வந்து அன்னிலேருந்தேங்க 5 மார்க் ப்ராப்ளத்துக்கு பசங்களுக்கு ப்ராப்ளம் பெரிய விஷயம். 145 எடுத்த பசங்களாம் இருக்காங்க. அப்போ பழைய பேட்டர்ல கேட்டால் ப்ராப்ளம் பண்ணலாம். அதனால் நம்மளுடைய முயற்சியில் நம்ம இப்படி தான் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஒர்க்கை. சொல்லுங்க சார். ஒரு விரிவுரையாளருடைய முக்கியமான ஒரு கேள்வி பதிந்திருக்கிறார் சார். சொல்லுங்க சார்.
புக் பேக்ல நிறைய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்லாம் அப்ளிகேஷன் டைப்ல இருக்கு. சரி, இந்த அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸை எப்படி டீச் பண்ணலாம், அதற்கான எளிய முறைகள் ஏதாவது இருக்கிறதான்னு கேட்குறாரு சார். அப்ளிகேஷன்ஸுக்கான எளிய முறைன்னு சொல்ல முடியாது. புக் பேக் அப்ளிகேஷன். ஆனால் வேற வழியே இல்லை. நம்ம பேஜ் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நம்ம சில கேள்விகளை உருவாக்கியிருப்போம். நம்ம சில கேள்விகளை அது ஹேப்பன் டு பி அது கூட சேர்ந்துருக்கலாம். நம்ம சொன்ன விஷயங்களும் அதுதான். அப்படிதான் நம்ம காரலேட் பண்ணலாம் தவிர தனியாக நம்ம அதுக்காக நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறது முடியாது. ஆக்சுவலாக அப்ளிகேஷன் போய் தான் ஆகணும் வழியில். நம்ம லக்கு இருந்து நம்ம நடத்துகிற பாடத்துலேயே அது ஐடியாவில் இருந்தால் சொல்லலாம், இப்படி வந்துருக்கலாம், இப்படி செஞ்சுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, சாதாரண சொல்கிறேன், மாஸ் பை வால்யூம் ஈக்குவல் டென்சிட்டி. இது வந்து ஃபார்முலா. மாஸ் பை வால்யூம் டென்சிட்டி, மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டு டென்சிட்டி. ஸோ அவனை டேலண்ட்டுக்கு என்ன செஞ்சுப்பாங்க, வால்யூமும் டென்சிட்டியும் கொடுத்துட்டு மாஸ் கேட்டுப்பாங்க. அவன் என்ன செய்வான், யோசிக்க ஆரம்பிப்பான். நம்ம இதே மாதிரி தான் நம்ம பேசிக்காக சில விஷயங்கள் சொல்லிடணும். அதெல்லாம் இப்படி வந்தோன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா velocity by time equal to acceleration. Therefore velocity is equal to acceleration to time. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா acceleration to time கொடுத்துருப்பாங்க, velocity கேட்டுப்பாங்க. நம்ம அதே மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிக்கும். அது நடத்த போது சொல்லிடணும், அதே மாதிரிலாம் இப்படி வந்தால் இப்படி செய்யும். சார் பொதுவா இந்த 10th ஸ்டாண்டர்ட் வர பிள்ளைங்க படிக்கிற பிசிக்ஸ்க்கோ 11th ஜாயின் பண்ணும்போது வரக்கூடிய பிசிக்ஸ்க்கோ இந்த குறைபாடு வந்து நிறைய இடைவெளி இருக்குதா ஆசிரியர்கள் ஃபீல் பண்றாங்க. இது 78ல இருந்து இது குறைபாடு நான் பார்த்துட்டேன். இந்த புது புக் வந்த பிறகு அந்த இடைவெளி ஏதாவது குறைந்திருக்கிறதா? எனக்கு 10th புக்கோட ஐடியா தெரியலங்க. 10th புக் எந்த லெவலில் இருக்குன்னு தெரியல. பட் இந்த பிரச்சனை வந்து அன்னிலேருந்து இருக்கு. ஆரம்ப காலத்து நான் இந்த ஹையர் செகண்டரி எடுக்கிற காலத்துலேருந்து 10th சயின்ஸ், இப்போ 10th சயின்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குங்க. அப்போ 10th சயின்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது. ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிலாம் ஒன்றுமே இல்லை. இங்கே வந்தோடனே எடுத்தோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பயந்துருவான். அங்கே வந்து சென்டர் எடுத்துருப்பான். இங்கே வந்து இப்போ அப்படி தான் நடக்குது. இங்கே வந்தோன்னா அவன் அவனுக்கு எடுத்த உடனே உங்களுக்கு இந்த ஸ்கேலார் வெக்டார் சொன்னோடனே பாதி நடுங்கிடுவான். வேற வழியே இல்லை, நடத்தி தான் ஆகணும். அப்போ என்ன செய்யறதுன்னா அவன் லெவலில் போய் தான் நடத்தணும், அவனுக்கு புரிய மட்டும் தான் சொல்லி தான் ஆகணும். அது நீ சொன்ன மாதிரி யூனிட்ஸ் டைமென்ஷன் சொன்னீங்களே, அது இப்போ கொஞ்சம் வந்துருச்சு. இப்போ 9th 10thலாம் முதல்ல ஒன்றுமே கிடையாது, நம்ம தான் கொண்டு வரணும். அதனால இது நம்ம கையில் இல்லைங்க. சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க, அதை கொண்டு போகணும், அப்டேட் பண்ணிட்டே வரணும். அதாவது 10th வந்து அப்டேட் பண்ணி 11th வரணும், 11th மாற்றி 12th வரணும்னு சொன்னாங்க. இது மாற்றணும். இல்லாட்டா இது இந்த பிரச்சனை இருந்தால் இருக்கா, நம்ம கஷ்டப்பட்டு தான் இருப்போம், வேற வழியே இல்லை. தேங்க்யூ சார். சார் என்ன ஒரு சொல்லுங்க டவுட் சார். சொல்லுங்க. இந்த தமிழ்நாடு ஸ்டேட் புக் பிசிக்ஸ் புக்கு பிள்ளைகள் நீட் தயார் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏதுவானதாக இருக்கிறதா? புது சிலபஸ் கண்டிப்பாக ஏதுவாக இருக்குங்க. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே இந்த ஆந்திராவில் வந்து விக்ரம் சீரீஸ்ன்னு இருந்தது. விக்ரம் சீரீஸ், விஞ்ஞான் சீரீஸ்ன்னு அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த புக்குமே கிடையாது. ஒரு ஸ்கூலில் ஒரு மாதிரி புக் வச்சுருப்பாங்க. அதில் அந்த விக்ரம் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். அவனுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் போர்டு எக்ஸாம் எல்லாமே பிரபலமாக இருக்கும் அங்கே ஆந்திராவில். அதுக்கு வந்தாச்சு. அவங்க அதை நீட்டில் அவங்க வெற்றி அடைஞ்ச காரணமே தான். இப்போ இந்த புக்கு வந்து நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு 50% அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக இருக்கும், 50% நிச்சயமாக இருக்கும். அதுபோல் சார் இப்போ பிசிக்ஸ் பொறுத்தளவு ஒரு அருமையான சப்ஜெக்ட்னு சொன்னீங்க. மாணவர்களுக்கு ஒரு எளிமையான பாடம்ன்றத அடிக்கடி ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை சேர்க்கணும். அப்போதான் மாணவர்கள் வந்து அந்த பாடத்தை வந்து ஒரு என்ஜாயபுல்லாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சொன்னீங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிசிட்டி, மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி பாடங்களில் ஆக்டிவிட்டி பேஸ்டில் பசங்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்குற வழிமுறைகள், நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது மாணவர்கள் எளிமையாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம சொல்லித்தர விதத்தில் இப்போ மெக்கானிக்ஸ் எடுத்திங்கன்னா பேசிக்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னாலே இதே தான். டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்தோடனே அதெல்லாம் முதல்ல விளக்கம். இது வந்து பழைய 11th புக்கில் இருந்துருக்குங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு வட்ட பாதையில் சுற்றி வரான், சர்க்குலர் பாத்தில். சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரும்போது அவனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அவன் கிளம்பின இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். படம் போட்டிருப்போம், படத்தை போட்டுட்டு அவனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்போம். உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா 2πrன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. அதுதான் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வார்த்தை சொன்னேன். நீ எங்கேருந்து கிளம்பினா, வீட்டிலேருந்து கிளம்பினா, எங்கே வந்து சேர்ந்த, ஸ்கூலில் இருக்க, வாட் இஸ் யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த டிஸ்டன்ஸு. சாயந்தரம் நீ வீட்டுக்கு போயிடுயே, வாட் இஸ் யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட், 0. வீட்டுக்கு போயாச்சு.
சார் நான் வந்தேன் சார், காலையில் உங்கள் ஸ்கூலில் உட்காந்தேன் சார், அதெல்லாம் கிடையாது. நீ எங்கே இருந்த இனிஷியல் பொசிஷன் இது, ஃபைனல் பொசிஷன், இதெல்லாம் ஆரம்பிச்சாதான் நீங்கள் கேட்ட எல்லாம் மெக்கானிக்ஸில் யோசிக்க வேண்டிய எல்லா பதிலும். ஒர்க் பை டைம் ஒன்று இருக்கு. ஒர்க் பை டைம் இஸ் ஈக்குவல் டு பவர். பவர் இன்டு டைம் ஒர்க்கு. அந்த ஒர்க்கை வந்து ஜூலில் சொல்லுவோம். ஒர்க்கை ஜூலில் சொல்லுவோம். பவரை வந்து வாட்டில் சொல்லுவோம். அப்போ ஒரு ஜூல் ஈக்குவல் டு என்ன, இதெல்லாம் வந்து முதல்ல அந்த கேள்விகள். 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1 வாட் செகண்ட். இதை தான் நம்ம யூனிட்டாக இப்போ பயன்படுத்துகிறோம். எலக்ட்ரிசிட்டியில் யூனிட்டாக பயன்படுத்துகிறவங்க 1 கிலோ வாட் அவர். கிலோனா 1000, வாட்னா ஜூல் பை செகண்டு, அவர்னா 3600 செகண்டு. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் இருக்கு 36 × 10⁵ ஜூல். அப்போ நம்ம ஒரு யூனிட் பயன் இதெல்லாம் தான் நம்ம பேசணும். பாடத்தில் இருக்கு, சொல்லுங்க, உங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா தான் இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாமே பயன்படும். அப்போ ஒரு அடிப்படை மேத்தமெட்டிக்ஸ் இருந்தாலே நம்ம ஈஸியா அந்த மேத்தமெட்டிக்ஸை அவனுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லித்தணும். நம்ம மேத்ஸ் வாதியாரா மாறிடும் கொஞ்ச நாளைக்கு. வேறு சார், இப்போ ஹையர் செகண்டரி பொறுத்த அளவுக்கு இந்த ஜான்வரி வரும் பொழுது பசங்க எல்லாம் வந்து இந்த ப்ராக்டிக்கலுடைய ப்ரெஷர்ல அதிகமாக இருக்கிறாங்க. அந்த 1 month வந்து அவங்க தியரியில வந்து they set aside that particular period for the practical alone. Is there any idea to switch over from that to relieve the tension of the practical at that time? நான் செஞ்சது இதே தான், எப்படி எதை சொல்லிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம்லேயே அவங்க ப்ராக்டிக்கல் முடிச்சிடுறேன், ரெக்கார்ட் நோட் கூட எழுதி வச்சுருவேன். அப்போ அவன் ப்ராக்டிக்கல் நினைப்பே விட்டுருவான், மறந்துடுவான். செகண்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் அதை எல்லாத்தையும் எழுத வைப்பேன் பார்க்காம. ஸோ நீங்கள் ஜனவரியில் போய் அவன் ப்ராக்டிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸே வராதுங்க. நீங்கள் செகண்ட் டைமில் ஒரு தடவை அவன் செஞ்சதெல்லாம் மறுபடியும் செய்ய வச்சிடறான். மறுபடியும் செய்ய சொல்லுவான், இண்டிவிஜுவலாக செய்ய சொல்லுவான். செய்யும்போது அவனுக்கு தெரிஞ்சிடும், அவன் இண்டிவிஜுவலாக போய் செய்வான் ப்ராக்டிக்கல். அப்போ அதான் சொன்னேன், ஃபஸ்ட்டு டேர்மில் நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதோடைய பலனை செகண்ட் டேர்ம்லேயோ தேர்ட் டேர்ம்லேயோ நல்லா நம்ம அனுபவிக்கலாம் பசங்களோட. ஆனால் ஃபஸ்ட்டு டேர்ம்ன்றது மிக கடுமையான டேர்ம், வெட்டியாக இருக்கும். லீவு போட முடியாது, கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும். சார், ஒன் மோர் கொஸ்டின் சார். சொல்லுங்கள் சார். ரிகார்டிங் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட், ரூரல் பிள்ளைகளுக்கும் அர்பன் பிள்ளைகளுக்கும் ஃபிசிக்ஸ் எளிதாக கற்றலுக்கு மெத்தடாலஜி பசங்க நீங்க அப்படி பாத்தீங்கன்னா டவுன் பசங்கள்லயும் ஒரு வகுப்புலையும் கிராமத்துல இருந்து பசங்க படிப்பாங்க. வீக் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, புவர் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, புவர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏழ்மையான பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இருக்காது. அவனே தான் கிராமத்துல இருக்கும். அதனால எங்கேயுமே இந்த பழம் இருக்கு. நம்ம அங்க போய் தான் அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கேற்றபடி தான் நம்மள மாற்றிக்கணும், நம்மள நம்ம பக்குவப்படுத்திக்கணும். இந்த பசங்களுக்கு இப்படி தான் சொல்லி தரணும். நம்ம வந்து இந்த வகுப்புல ஒரு பையனை சென்டா எடுக்கிறது முக்கியம் இல்லை, எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்கிறது நம்மளுக்கு நோக்கமாக இருக்கும். அதே டவுன் ஸ்கூலாக இருந்ததுன்னா இத்தனை சென்டா கொடுத்தோன்னு பெருமையாக பேசலாம். ரூரல் ஸ்கூல்ல எல்லா பசங்களையும் பாஸ் பண்ண வச்சு தான் நம்மளுக்கு. சொல்லுங்க சார். பொதுவாக சார், நீங்கள் கான்செப்ட்ன்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. மார்க்கோட கான்செப்ட் தான் எனக்கு முக்கியம். அந்த காலத்துல பிசிக்ஸ்லாம் போடுற கான்செப்ட், தியரிஸ், லாஸ் இதெல்லாம் ரொம்ப எம்பசைஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்லாம் அந்த காலத்தில் படிச்சுட்டா தரவா சொல்லுவாங்க. நியூட்டன்ஸ் லா கேட்டால் எல்லாருமே சரளமாக சொல்லுவாங்க. இப்போ அந்த லாஸ் பிரின்சிபல்ஸ்க்குலாம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் பசங்களுக்கு வந்து தெரியும். அதுதான் சொன்னேன், 2 மார்க் 3 மார்க்ல அதை எழுதும்போது சென்டென்ஸை அப்படியே தான் எழுதணும். பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் போட்டீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. நான் திருத்துறவங்க புக்கை பார்த்தா எடுத்துவாங்க. அதுக்கு தான் நான் ஓம்ஸ்லா சொன்னேன். ஏன்னா இந்த ஓம்ஸ்லா தான் எல்லாரையும் மறந்துட்டே இருக்கும். அட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இல்லைன்னா மார்க் படிச்சுது. ஏ ஸ்டெடி கரண்ட் ஃப்ளோஸ் இன் ஏ கண்டக்டர், ஸ்டெடி கரண்ட் இல்லைன்னா மார்க் படிச்சுது. அப்போ அந்த ஸ்டெடி கரண்ட்ன்றது நம்ம டைம் கூட பேரெலாம் சொல்லணும். வாட் இஸ் ஏ ஸ்டெடி கரண்ட்? புக்கிலலாம் இல்லை, நம்மளே சொல்லணும். ஸ்டெடி கரண்ட்னா இதுதான் ஸ்டெடி கரண்ட். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, இந்த டைரக்ட்லி போனால் அவுட்டு, மார்க் கிடையாது. அப்போ அந்த டெஃபினேஷனை ஆஸ் ஆன் புக்கில் என்ன இருக்கோ மனப்பாடம் படிக்கணும். தமிழோ இங்கிலீஷோ ரூரலோ அர்பனோ எல்லாரையும் அப்படி தான் படிக்கணும். அதில் ஒன்றும் கண்டிப்பாக அது மனப்பாடம் பண்ணி அது எழுதணும், வேறு மாற்றமே இருக்கக்கூடாது. ஸ்டேட்மெண்ட்டு, ரூலு, பிரின்சிபலு, லா, தியரம். டிமார்கன் தியரம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த சம் முதல் கொஸ்டின்ல இருக்கும், இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ப்ராடக்ட்னு வரும். செகண்ட் இது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட்னு இருக்கும்.
ஃபர்ஸ்ட் தியரத்தை வந்து செகண்ட் தியரமா மார்க் கொடுக்குறான்றாங்க. ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டு தாங்க. ஃபர்ஸ்ட் தியரத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை செகண்ட் தியரத்தில் கொடுத்துட்டு செகண்ட் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் தியரத்தில் கொடுத்தா மார்க் கொடுக்குறான்றாங்க. அப்போ இந்த இதெல்லாம் கண்டிஷனாக ஃபாலோ பண்ணுறாங்க இதெல்லாம். அதனால மனப்பாடமாக எழுதணும். மாணவர்கள் புரிந்து கொள்கிறாங்க சார். எழுதும்போது பிரசன்டேஷன் நிறைய அவன் எழுதிட்டே இருக்கணும். எவ்வளவு எழுதுறானா ரிட்டர்ன் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அவன் சக்ஸஸ் ஆகும். ரிட்டர்ன் ப்ராக்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்ற பாருங்க. அவங்ககிட்ட சொல்லிடுங்க ரிட்டர்ன் ப்ராக்டிஸ்னு என்னன்னு. இப்போ ஒரு டெரிவேஷன் எழுதிட்டே வரான், பாதி ஸ்டக் ஆயிடுச்சு. என்ன செய்வான்? புக்கை பிரித்து பார்த்துட்டு அதுலேருந்து மறுபடியும் எழுத ஆரம்பிப்பான். அது செய்யக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்டக் ஆனது கடைசி வரைக்கும் ஸ்டக் ஆனது தான். முதல்ல இருந்து எழுத சொன்னவங்க அவன் கற்றுக் கொடுக்கும்போது சொல்லுங்க, நீ எழுதிட்டே வர, ஏதோ நடுவில் தடையாயிடுச்சு, உங்க எழுத முடியல, மறந்துட்டேன், நீ என்ன செய்வேன்? புக்கை பார்த்துட்டு அதுலேருந்து தொடரக்கூடாது, முதல்ல இருந்து எழுதணும். நிறைய ரிட்டர்ன் ப்ராக்டிஸ் தான் சக்ஸஸ் ஆக முடியும். பையன் தான் உழைக்கணும். நம்ம சொல்லி கொடுக்குறோம், பையன் உழைக்கணும். ப்ராக்டிஸ் வேற ஏதாவது டவுட் இருந்தா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னோட அனுபவப்பட்ட விஷயங்களை உங்ககிட்ட பேசிட்டேன். இதுல நிறைய பேர் நீங்க எல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. இருந்தாலும் என்னுடைய அனுபவங்களை சொன்னதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். அதனால உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க இவங்ககிட்ட போஸ்ட் பண்ணுங்க. இன் ஃபியூச்சர் வேணாலும் நான் ஏதாவது என்னால் முடிஞ்சா உங்களுக்கு உதவி செய்யறேன், கண்டிப்பா செய்யறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்களுக்கு சொல்றேன். உங்களை ஏதாவது கஷ்டமான பகுதிகள் இல்லை இதெல்லாம் இது ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்லாம் கேட்டு நீங்கள் கேட்டீங்கன்னாலும் அதற்கான ஆன்சரையும் நான் கொடுக்குறேன். எனக்கு நீங்கள் இந்த நம்பருக்கோ இந்த சென்டருக்கோ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இதற்கான விடைகளை நான் அப்புறமா உங்களுக்கு தயாரிக்க முயற்சி செய்யறேன். நானும் உங்களை மாரி படிச்சு தானே செய்ய போகிறேன். நானும் படிச்சு தான் செய்கிறேன். இன்னைக்கே படிச்சுட்டு தான் போவேன். இன்ட்ராக்ஷன் ஏதாவது just for 6 participants interaction பண்ணிருக்காங்க. அப்படி ப்ராஜெக்ட்ஸ் எஃபெக்ட் ஆகும். Sir, now there will be an interaction now, question hour. Those who are interested, they can post the questions to the WhatsApp number which you are going to share. You can post your questions to Swaminathan sir. We will be answering all your queries. One more question. Sir, in class 12. Yes, one more question has been raised. In class 12, 6th lesson, both ray optics and wave optics are put together. We find it very difficult. What is your response? In class 12, 6th lesson, both ray optics and wave optics are put together. We find it very difficult. இது போன பாடத்தில் பார்த்தீங்கன்னா 11th வந்து ரே ஆப்டிக்ஸ் இருக்கும், 12th வேவ் ஆப்டிக்ஸ் இருக்கும். இதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இது அவங்களுடைய சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி நம்மளுக்கு புக் கொடுத்துட்டாங்க. இதில் போய் நம்ம வேற எதையும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த 11th நடத்த வேண்டிய பாடத்தை இப்போ சேர்த்துட்டாங்க. ரே ஆப்டிக்ஸும் வேவ் ஆப்டிக்ஸும் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கும்போது இது நடந்திருக்குங்க ஒரே நேரத்தில் ரெண்டுமே. இப்போ தான் மறுபடியும் வந்துருக்கு. ரே ஆப்டிக்ஸும் வேவ் ஆப்டிக்ஸும் ஒன்றா வந்துருக்கு. Any other questions, sir? வந்திருக்காங்க. Okay, sir. On behalf of Directorate of School Education, I would like to thank Swaminathan sir for coming over here and sparing his valuable time in this COVID period also. I would like to thank you sincerely, sir, for coming over here. And then we would like to thank our State Project Director, Principal Diet and Officer on Special Duty, State Training Center, and the coordinators of State Training Center and lecturers and faculty members of Diet faculties, State Training Center faculties, who has taken a major step in initiative for the webinar on science subjects. We will be having a regular session from tomorrow, and
through your email IDs have been registered here, and we can also view how many participants are participating in this webinar. So we will be able to consolidate the report and the number of participants who have registered will be benefited, and then we request all our participants to disseminate to other teachers, to other lecturers. Those who are not attended, please disseminate to other lecturers also to attend this webinar and get benefited during this lockdown period. Thank you one and all. Thank you so much for your cooperation. Thank you so much. Omega